இப்போ இந்தியா தான் வந்து ஜனநாயகத்துக்கு தாய்னு மோடி சொன்னார். உலக ஜனநாயகங்களின் தாய் இந்தியா அப்படின்னு சொன்னார். தாய் இல்லாமல் பிறந்தவர் சொன்னார், அது முக்கியம். ஆனால் அதே மோடி கூட்டாட்சி தத்துவத்தின் தாய் இந்தியா என்று கூறியது கிடையாது. இதை ஸ்டாலின் சொன்னால் தேச விரோத நடவடிக்கையாக தேசமெங்கும் கொள்கை பரப்பு பண்ணுறாங்க. எப்படி ஒன்றியம்னு சொல்லலாம்? ஒன்றியம்னா நீங்கள் தேசத்தை பிளக்கிறீங்க, பிரிவினைவாத பேச்சு. இப்போ ஆளுநர் சொல்கிறார் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், சொல்லிட்டு அதை விளக்கிறதுக்கு வேறொரு வாதத்தை வைக்கிறார். இட் இஸ் நாட் எ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஒரு தெய்வ பிறவி இருக்கார் இல்லையா மோடி, அவர் என்ன சொன்னார்? 2014 ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னார்? ஐ இன்சிஸ்ட் ஆன் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொன்னார். எப்படி சொல்லலாம்? ஸோ மோதல் ஆர்.என். ரவிக்கும் மோடிக்கும், ஸ்டாலினுக்கும் ரவிக்கும் கிடையாது. ஏன்னா ஸ்டாலினோட ஒத்து போகிறார், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறத ஒன்றியங்கிறத ஒத்து போகிறார். எங்கே முரண்படுறாரு? மோடியோட முரண்படுறாரு. இவங்கெல்லாம் எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் நமக்கு தெளிவே வரக்கூடாதுங்கிறதுக்காக முரண்பட்ட வாதங்களை வைக்கின்றார். 113 ஆண்டுகளாக நம்மை அச்சுறுத்தி வந்த திராவிட கூட்டமைப்பை முறியடித்தேன் அப்படிங்கிறான். திராமிட சங்காதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. திராவிடம் எங்கே இருக்குன்னு நம்ம கொஞ்சம் பேர் இப்போ கேட்பாங்க. அங்கேயே இருக்கு, அப்போதே இருக்கு. இந்த அரசு தனது ஆட்சி அதிகாரத்தை நிலைப்படுத்துவதற்காக கிளர்ச்சி வராமல் தடுக்கணும். கவர்னர் மாதிரி நிறைய படித்தவரா? நம்ம ஆர்.என். ரவி மாதிரி இல்லை அண்ணாமலை மாதிரி படிச்சுக்காரா? கிடையாது. படிப்பறிவில்லாத, இன்னும் சொல்லப்போனால் அர்ச்சின் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. திருப்பூரிக்கு அனைத்து அதிகாரங்களும் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு முர்முவுக்கு பின்னால் இருக்கிற மோடிக்கிட்ட போயிடும். பிரசிடென்ட் பேரில் தான் வரும், ஆனால் பிரசிடென்ட் நமக்கு என்னென்னு தெரியும், ஏறக்குறைய பின்னாலேருந்து இழுக்கக்கூடக்கூடியவர் மோடி தான். அதை ஆட்சி செய்ய முடியும். அண்ணாமலை சொல்கிறாரு, போர் அடிக்கிற சமயத்திலெல்லாம் மாநிலங்களை அரசுகளை கலைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த வேலையை செய்யறதில்லை. ஏன்னா மாடர்ன் டெக்னாலஜி வேறு இருக்குது. ஆட்சியை நீங்கள் கலைக்க வேண்டாம், நீங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினா போதும். என்ன வெக்கக்கேடுன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இன்க்ளூடிங் டிஎம்கே, ஏடிஎம்கே, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் எல்லாமே இந்த விஷயத்தில் போதுமான அக்கறை காட்டவில்லை, எதிர்க்கவில்லை. இவங்க தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கிறது இல்லைன்னா அது யோகி ஆதித்யநாத் முதற்கொண்டு பேசுகிறாங்க. அவர் பதில் வேற கொடுக்குறாரு, செங்கோலுங்கிறது மன்னராட்சியின் சின்னம் அப்படின்னு கொடுக்குறாரு. உனக்கு வரலாறு புரியலன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. எந்த கோலை வச்சுக்கிட்டு தஞ்சாவூர் மகாராஜா வந்து தஞ்சாவூர் சரபோஜி ஆட்சி அதிகாரத்தை ஆங்கிலேயனுக்கு கொடுத்தான். ஒற்றையாட்சி இந்தியாவில் இருந்தால் கொடுங்கோன்மை தான் வரும். ஒரு பிரிவின் மேலாதிக்கத்தை பிற பிரிவு ஏற்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தப்படுவோம். ஆகவேதான் இந்தியாவில் ஒற்றையாட்சி முறை பொருத்தமல்ல. விஜய் ரசிகர்லாம் ஒன்றா திரண்டு வந்து, இப்போ நம்ம ரசிகர்கள் கூப்பிட்டா நீங்கள் ஒரு 15 பேர் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஜய் ஒரு கால் கொடுத்தாருன்னா பிறந்த நாளைக்கு போய் ஒரு கால் கொடுத்து குடிமக்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அனைத்து குடிமக்களும் நம்மவர்கள் அப்படிங்கிற எண்ணம் வரணும் இல்லையா? அங்கே போய் என்ன கவர் கட்டிருக்கா, என்ன இது போட்டிருக்கா, என்ன சட்டை போட்டிருக்கா, என்ன நேரம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தான்னா சகோதரத்துவம் கிடையாது. தலைப்பு வந்து ஜனநாயகம் என்பதாக சுருக்கிவிடப்பட்டதல்ல, ஜனநாயக கூட்டாட்சி என்ற தலைப்பு. ஜனநாயகம் என்ற பொருள் பற்றி ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் அண்ணா நூற்றாண்டு அந்த நூலகத்தில் நடந்த நிகழ்வில் கொஞ்சம் விரிவாக பேசணும். ஜனநாயக கூட்டாட்சி என்பதையும் பேசினால்தான் அந்த தலைப்பு நிறைவுறும் என்று கருதிய காரணத்தால் இன்றைய தலைப்பாக ஜனநாயக கூட்டாட்சி என்பதை எடுத்துக்கொண்டோம். ஜனநாயகம் என்றால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்படும் நாயகர்கள் என்பது பொருள் அல்ல. யார் நாயகராக இருக்க வேண்டும், ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் மக்களிடம் இருக்கிறது என்பதுதான் ஜனநாயகம் என்று
ஒரு கருத்து அது பரப்புரையின் மூலமாக வலிவாக நிறுவப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் யார் நாயகர் என்று தீர்மானிப்பது ஜனநாயகம் என்று கருதவில்லை. எனது எஜமானன் யாராக இருக்க வேண்டும் என்பதை ஒரு அடிமை தீர்மானித்து விட முடியாது. அப்படி தீர்மானிக்கின்ற ஒரு நிலைமை இருந்தால் அது ஜனநாயகம் என்றும் கூறிவிட முடியாது. ஜனம் என்பதையே நாயகர்கள் என்று ஏற்றுக்கொண்டால்தான் ஜனநாயகம். மக்களை நாயகர்கள் என்று ஏற்றுக்கொள்கின்ற அமைப்பு ஜனநாயக அமைப்பு. அதனால தான் சொன்ன, ஜனநாயகத்திற்கு முன்னர் கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் இப்போதைய சூழலில் பொருந்தாது என்று சொன்னேன். இப்போது அது குறிப்பாக த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் என்று அப்ரஹாம் லிங்கனது வார்த்தை அடிக்கடி சொல்லப்படுகிறது. அது ஆர்.என். ரவி அவர்கள் வேறு விதமாக சொன்னார். லாஸ் ஆஃப் தி பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். அதுதான் இப்போ கொண்டு வந்திருக்கிற அந்த சிவில் கோட்ஸ், இந்த பீனல் கோட், இதெல்லாம் அவர் வந்து விளக்கினார். நாம் அப்படி பார்க்கல. அதிகார மையங்களை மையப்படுத்தி தருகின்ற விளக்கங்களை நாம் ஜனநாயகம் என்று ஏற்றுக்கொள்வது கிடையாது. மக்களை மையப்படுத்தி தரப்படுகின்ற விளக்கங்கள் தான் ஜனநாயகத்திற்கு பொருந்தும் என்று கருதுகின்றேன். இப்போ நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பு, ஏற்கனவே அந்த ஜனநாயகம் என்ற தலைப்பை பற்றி பல விவாதங்கள் நடந்துவிட்டபடியால் அதை மீண்டும் இங்கே கொண்டு வர விரும்பவில்லை. மாறாக ஜனநாயக கூட்டாட்சி என்பதை பற்றிய கருத்தை எனதளவில் புரிந்து கொண்ட கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இப்போ இந்தியா தான் ஜனநாயகத்துக்கு தாய்னு மோடி சொன்னார். உலக ஜனநாயகங்களின் தாய் இந்தியா அப்படின்னு சொன்னார். தாய் இல்லாமல் பிறந்தவர் சொன்னார். அது முக்கியம். ஆனால் அதே மோடி கூட்டாட்சி தத்துவத்தின் தாய் இந்தியா என்று கூறியது கிடையாது. ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லா, அதில் ஒரு நிகழ்ச்சி, இப்போ மைய அரசில் அவசரமாக கொண்டு வரப்படுற அந்த கோடு சம்ஹிதான்னு சொல்லி, சம்ஹிதான தொகுப்பு, சம்ஸ்கிருதத்தில் தொகுப்பு. அது தொகுப்புன்னு சொல்கிறேன்னா நம்ம சம்ஸ்கிருதத்தை படித்தாகணும். அதை தொகுப்பு 3 தொகுப்புகளை அவசரமாக கொண்டு வந்து அதைத்தான் ஆர்.என். ரவி சொன்னார். ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அப்படின்னு சொன்னார். ஜனங்களுக்கே சம்மந்தம் கிடையாது. மக்களுக்கு அதில் என்ன இருக்குன்னு இது வரைக்கும் தெரியாது. மக்களுக்கானதானும் மக்களுக்கு தெரியாது. அது மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கப் போகிறது என்பதை பற்றி விவாதம் நாடாளுமன்றத்தில் கூட நடக்கவில்லை. ஆனாலும் அவர் ரொம்ப பெருசாக பேசுகிறாரு. இது ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அப்படின்ட்டு ஒரு புரட்சிகரமான ஒரு சட்ட தொகுப்பு அப்படின்னு பேசுகிறாரு. அதை பேசுகிற சமயத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார். அரசியலமைப்பில் என்ன இருக்குது அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாரு அவர். ஏன்னா அவருக்கு தானே எல்லாம் தெரியும். நாம் உதிரியாக தானே படிப்போம். அவர் முழுக்க படித்தவர் மட்டும்தான். அதனால் அவர் கேட்குறார், அரசியலமைப்பில் என்ன இருக்குது? இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இதை ஸ்டாலின் சொன்னால் தேச விரோத நடவடிக்கையாக தேசமெங்கும் கொள்கை பரப்பு பண்ணுறாங்க. எப்படி ஒன்றியம்னு சொல்லலாம்? ஒன்றியம்னா நீங்கள் தேசத்தை பிளக்கிறீங்க, பிரிவினைவாத பேச்சு. ஓபிஎஸ் முதல் கொண்டு பேசினார் தேச விரோத அந்த சொல். அது எப்படி நீங்கள் ஒன்றியம் சொல்லலாம்? நம்ம ஆளு விளக்கம் கொடுக்குறாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு இருக்குது, பார்ட் 2ல் வருதுங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியா ஷல் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு அதில் வந்திருக்கு. யூனியன்கிறதுக்கு தமிழாக்கங்கிறது ஒன்றியம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ ஸ்டாலின் சொல்கிற சமயத்தில் அது தேச விரோத சொல். இப்போ ஆளுநர் சொல்கிறார் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லிட்டு அதை விளக்குறதுக்கு வேறொரு வாதத்தை வைக்கிறார். இட் இஸ் நாட் எ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, இட் இஸ் எ யூனியன் ஆஃப் இந்தியா. ரொம்ப தத்துவம் இது இல்லையா? அந்த சொல் விளக்கங்கள் அவரை மாதிரி படித்தவர் பார்க்கணும். 20,000 படித்தவருக்கே இவ்வளோ விஷயம் தெரியும்னா அதை விட படித்த அவருக்கு எவ்வளோ விஷயம் தெரியும்.
அப்போ அவர் சொல்கிறார் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நாட் அ ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறாரு. சரி, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா சொல்லியிருக்கணும் இல்லையா? அதை சொல்ல. ஸோ ஃபெடரேஷனுங்கிறது நீங்கள் சொல்லக்கூடாது இந்தியாவை. இந்தியா இஸ் நாட் ஃபெடரல் ஸ்டேட். அதுதான் அவர் சொல்ல விரும்புகிறாரு. யூனியனை வேறு எதுவோ அப்படின்னு அவர் சொல்ல விரும்புகிறார். வேறு எதுவோங்கிற என்னென்னு அவர் சொல்லவே மாட்டார் கடைசி வரைக்கும். என்ன வேடிக்கைன்னா அவருக்கு கான்ட்ரடிக்ஷன், அவருக்கு முரண்படுறது யாருன்னா மோடி. ஒரு தெய்வ பிறவி இருக்கார் இல்லையா மோடி, அவர் என்ன சொன்னார்? 2014 ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னார்? ஐ இன்சிஸ்ட் ஆன் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொன்னார். ஒத்துழைப்பு கூட்டாட்சி அப்படின்னு பேசினார். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். இந்தியா தான் ஃபெடரேஷனே கிடையாது. எப்படி மோடி ஃபெடரலிசம்னு சொல்லலாம்? கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ஒரு அட்ஜெக்டிவை கொடுத்துட்டு எப்படி சொல்லலாம்? ஸோ மோதல் ஆர்.என். ரவிக்கும் மோடிக்கும், ஸ்டாலினுக்கும் ரவிக்கும் கிடையாது. ஏன்னா ஸ்டாலினோட ஒத்து போகிறார். யூனியன் ஸ்டேட்ஸுங்கிறத ஒன்றியங்கிறத ஒத்து போகிறார். எங்கே முரண்படுறாரு? மோடியோட முரண்படுறாரு. இது ஃபெடரலிசம் இல்லைங்கிறாரு. மோடி கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்கிறார். இவங்க எல்லாம் எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் நமக்கு தெளிவே வரக்கூடாதுங்கிறதுக்காக முரண்பட்ட வாதங்களை வைக்கின்றார். இப்போ நமக்கு ஒரு தெளிவு வரணும். அதற்காகத்தான் இந்த ஃபெடரலிசம்ங்கிறத ஒன்று சொன்னேன். அறமதி ரொம்ப அழகாக சொன்னார் லிச்சாபி குடியரசு பற்றி. கூட்டணி வேற, கூட்டாட்சி வேற. அலையன்ஸ் இருக்கு, கூட்டணி. இப்போ இவர் லிச்சாவி ஃபெடரேஷன் அப்படிங்கிறது வரலாற்றில் வரக்கூடிய விஷயம். லிச்சாவி சங்காதம் 18 இனக்குழுக்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குது ஒற்றை நோக்கத்திற்காக. பக்கத்தில் இருக்கிற மகதம் நம்ம ஆக்கிரமிச்சிடக்கூடாது, நம்ம போர் நடவடிக்கைகளை ஒன்றிச்சு செயல்படணும். லிச்சாவி குடியரசு. அதற்குள்ளே இருக்கிறவங்களே கூட்டமைப்பு வச்சுருந்தாங்க. இந்த மல்லாக்கள் அவங்களும் ஒரு 16-17. இந்த 18 பட்டிங்கிறது சாதாரணமாக வர விஷயம் கிடையாது. தமிழ் சினிமாவில் வர விஷயம் கிடையாது. அந்த காலத்திலேயே 18க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. லிச்சாவியில் 18 இனக்குழுக்கள் இருந்தது. மல்லர்கள் ஏற்படுத்தலையும் 18 பேர் இருந்தாங்க. அது என்ன 18க்கு முக்கியத்துவம் தெரியல. அது பின்னால் ஏதாவது ரகசியம் இருக்கலாம். தங்கமலை ரகசியம் மாதிரி அதான் ரகசியம் இருக்கலாம். ஆனால் கூட்டணிகள் அவையெல்லாம் சொல்ல போனாலும் கூட்டாட்சின்னு சொல்ல முடியாது. நிர்வாக வசதிக்காக அப்படிங்கிறத விட ஒரு எதிரியின் ஆக்கிரமிப்பை தவிர்ப்பதற்காக ஒரு இராணுவ நோக்கத்திற்காக ஒரு கூட்டமைப்பு. 169 கிமு 169 ஒரிசால சேடி மன்னன் கலிங்கத்து மன்னன் காரவேலன் அவன் வெளியிட்ட கல்வெட்டு அதிகும்பா கல்வெட்டு கிமு 169. அந்த கல்வெட்டில் அவன் தன்னுடைய வெற்றிகளை பற்றி எல்லாம் பட்டியலிட்டு வர்றான். அதில் அவன் குறிப்பிடுறான், 113 ஆண்டுகளாக நம்மை அச்சுறுத்தி வந்த திராவிட கூட்டமைப்பை முறியடித்தேன் அப்படிங்கிறான். திராமிட சங்காதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. திராமிட சங்காதம். திராமிட சங்காதம்னு எதை சொன்னால் திராமிடம்னா திராவிடம் எங்கே இருக்குன்னு நம்ம கொஞ்சம் பேர் இப்போ கேட்பாங்க. அங்கேயே இருக்கு, அப்போதே இருக்கு திராமிட சங்காதம். அந்த சங்காதத்தில் இருந்த மன்னர்கள், அந்த மன்னர்கள் யாருன்னு பார்த்தா தமிழ்நாட்டு மன்னர்கள். அதை தவிர இந்த துளு நாட்டு மன்னர், குடகு பகுதி இருந்த மன்னர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை வச்சாங்க. எதற்கு வச்சாங்கன்னா வடக்கே இருந்து ஆரிய படையெடுப்புன்னு அவங்க சொல்கிற அந்த மௌரிய படையெடுப்பு வருது. அந்த படையெடுப்பை சமாளிப்பதற்கு தென்னக மன்னர்கள் தங்களுக்குள் ஒரு கூட்டணியை வைத்து கொண்டார்கள். கூட்டாட்சி கிடையாது. ஒன்றாக இணைந்து இராணுவ முனைப்புகளை மேற்கொள்ளுவது, இந்த ஆரிய படையெடுப்பை தவிர்ப்பது. அதை முறியடித்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன வேடிக்கைன்னா, இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கிற தொன்மை தமிழ் நூற்களில் அல்லது சங்க நூற்கள் என்று சொல்ல அடையாளப்படுத்தப்படுகின்ற அந்த நூற்களில் இந்த கூட்டணியை பற்றி எந்த குறிப்பும் இல்லை.
கரிகாலன் படையெடுத்து போனான்ட்டு கரிகாலனுக்கு பின்னால் வந்த குறிப்புகள் உண்டு. கரிகாலன் காலத்து குறிப்புகள் கிடையாது. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன்கிறவன் இமயத்துக்கே சென்றான், இமயத்தை வரம்பாக கொண்டவன் அப்படிங்கிற அந்த வியாக்கியானம்னு சொல்லுவாங்களே, விளக்கங்கள் தான் உண்டு. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படிங்கிற குறிப்பு உண்டு. இப்போ சேர சோழ பாண்டியர்கள் ஆரிய படைகளை முறியடித்திருக்கின்றார்கள். அதை கூட்டிணைமைச்சு முறியடித்தான செய்தி தமிழ் இதில் கிடையாது. ஆனால் அதை காரவேலன் குறிப்பிடுறான். அது கூட்டணி, இராணுவ நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி. கிரேக்க நாடுகள்லையும் அதெல்லாம் சிட்டி ஸ்டேட்ஸ், பெரும்பாலும் இந்த நகர குடியரசுகள் கிரேக்க நாடுகளில். பாரசீக பேரரசு வலிமையாக பரவி வந்தபோது அந்த பாரசீக படைகளை எதிர்கொள்வதற்காக கிரேக்க நகர குடியரசுகள் கூட்டணி அமைத்து கொண்டன. கான்ஃபெடரேஷன் ஆஃப் கிரீக் ஸ்டேட்ஸ் கூட்டணி அமைத்து கொண்டன. பாரசீகத்தை தடுத்ததுக்கப்புறம் மிலிட்ரியை நீங்கள் உருவாக்கினீங்கன்னா அந்த மிலிட்ரியை சும்மா வச்சுருக்க முடியாது. அதை எப்படி பயன்படுத்துறது? தங்களுக்குள்ளேயே போரிட்டு அதை பயன்படுத்தி கொண்டார்கள். ஸ்பார்ட்டா ஏத்தன்ஸு மேசிடோனியா எதிர்க்கும் இதுக்காக போச்சு. அந்த உள்நாட்டுக்கு போருக்கு கிரேக்க வரலாற்றில் பெயர் பெலோபனேசியன் போர். கூட்டணி அங்கே வச்சது, கூட்டாட்சி கிடையாது. பேரரசுகளில் அந்த நிலப்பரப்பு அதிகமாக நிர்வாக பிரச்சனை வருது. உலகத்தில் பெரும்பாலான பேரரசுகள் அவங்களுக்கு ஒரே கவலை லா அண்ட் ஆர்டர் தான், சட்டம் ஒழுங்கு. அந்த அரசாங்கத்தை எதிர்த்து கிளர்ச்சி வரக்கூடாது. ரெண்டாவது, வரி வசூல் பண்ணியாகும், வருமானம் வரணும், வேறு எந்த நோக்கம் கிடையாது. த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் வாஸ் ஆல்மோஸ்ட் டோட்டலி ஆப்சன்ட் இன் தோஸ் டேஸ். பொது மக்கள் நல அரசு என்ற அந்த அடிப்படை அந்த காலத்தில் இருக்கவில்லை. இந்த அரசு தனது ஆட்சி அதிகாரத்தை நிலைப்படுத்துவதற்காக கிளர்ச்சி வராமல் தடுக்கணும். வரி வசூலில் எந்த குந்தகமும் வந்துடக்கூடாது. இராணுவத்தை நம்பி இருக்கிற அரசு. அப்போ அதற்காக ஏற்படுத்தப்பட்ட உண்டு. ஆனாலும் பெரிய அரசு நம்ம அசோகன் காலத்தில் எடுத்துக்குவோம். அசோகனது அரசு ஆப்கானிஸ்தான் உள்ளிட்டு இங்கே நம்ம தமிழ்நாடு எல்லை வரைக்கும் இருந்திருக்கு. இந்தியாவிலே ஏற்பட்ட முதல் பெரிய பேரரசுங்கிறது மௌரிய பேரரசு. அந்த பேரரசை அசோகன் ஆட்சியின் சிறப்புன்னு சொல்லுறதில் என்ன சொல்லணும்னா, அவர் எப்படி வகைப்படுத்துகிறார்? மொழி இன அடிப்படையில் வகைப்படுத்துகிறார், ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறார். அவருடைய கல்வெட்டுக்களில் ஆளப்படுகின்ற அந்த அந்நிய மக்களை குறிப்பிடுறாரு. புலிந்தர்னு ஒரு மக்கள் பிரிவு, கலிங்கர்னு ஒரு மக்கள் பிரிவு, ராஷ்டிரர் நம்ம மகாராஷ்டிர பிரிவு, பிட்னிகர் அப்படின்னு பிரிவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திரர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆந்திர மக்கள். அப்போ அன்னைக்கு திராவிடர்னு சொல்லப்பட்ட தமிழ் பகுதி அன்னைக்கு அவர் ஆட்சியில் இல்லை, நட்புறவோடு இருக்காங்க அங்கே. ஆனால் அவங்களையும் குறிப்பிடுறாங்க. ஆனால் குறிப்பிடுறதுல ஆட்சியாளர்களை வச்சு குறிப்பிடுறாங்க, மக்களை குறிப்பிடலை. சோழபுத்ராஸ், சேரபுத்ராஸ், பாண்டிய புத்ராஸ், சத்திய புத்ராஸ் அவங்கெல்லாம் ஆட்சியாளர்கள் இணையாக இருக்கிறவங்க, ஆட்சியாளர் குறிப்பிடுறாங்க. ஆனால் ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்ட மக்களை மக்கள் இனப்பெயரால் குறிப்பிடுகின்றார். இதை ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுறாரு, அந்த கல்வெட்டுக்களில் என்ன செய்தி இருக்குது? இவருடைய அந்த குப்தர் கால கல்வெட்டு மாதிரி இவர் கடவுளுக்கு பிறந்தார், வம்சத்தில் பிறந்தார், தேவேந்திரனுக்கு பிறந்தார், அந்த மாதிரி விஷயங்களும் கிடையாது. அவர் கல்வெட்டுக்களில் நான் இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணேன், தேவையில்லாமல் போர் பண்ணேன், 1,00,000 மக்கள் கலிங்கத்தில் இறந்தாங்க, 1,50,000 மக்களுக்கு உடல் அந்த பகுதிகளெலாம் இழந்தாங்க, ஒவ்வொரு குடும்பமும் அனாதையாக போச்சு கலிங்கத்தில், இந்த இழப்பை நான் ஏன் உருவாக்கினேன், அதனால் எனக்கு ஏற்பட்ட நலன் என்ன, இத்தகைய கொடிய போரினை இனிமேல் யாரும் செய்யாது இருப்பார்களாகன்னு சொல்லிட்டு
இந்த மக்களை எப்படி ஆள வேண்டும்ட்டு அதிகாரிகளுக்கு கொடுக்கின்ற கட்டளைகள் தான் அந்த அசோகன் கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் அவர் சொல்ல சமநீதியை பற்றி வலியுறுத்துகிறார். இந்த மக்களுக்கு நீதி மறுக்கப்படக்கூடாது, சமத்துவம் மறுக்கப்படக்கூடாது, மூட நம்பிக்கையின் பெயரால் பொருள் விரயமோ உயிர் விரயமோ ஏற்படக்கூடாது. அப்போ அசோகன் லாண்ட் ஆர்டர்னா மூட நம்பிக்கை பற்றி பேச மாட்டான். மக்கள் நம்பிக்கையில் நம்ம தலையிடாமல் இருப்போம், மனம் புண்பற்றுறோம், மரபு புண்பற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறது தன்னாட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுயநலம் பிடித்த மன்னர்கள் செய்கின்ற வேலை. ஆனால் அசோகன் என்ன சொல்கிறான், மக்களை மனமாற்றத்திற்கு உள்ளாக்க வேண்டும், மடமையிலிருந்து விடுவிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் இந்த விஷயங்களையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்கிறேன். எப்படி உறவுகளை மேம்படுத்துவது அப்படின்னு சொல்கிறார். அந்த உறவுகளை மேம்படுத்துகின்ற பொழுது சமத்துவ அடிப்படையிலும் மாற்றத்தின் அடிப்படையிலும் உறவுகளை மேம்படுத்திவிட்டு அசோகன் கொடுக்குறான். அசோகன் கல்வெட்டுகளுக்கும் மற்ற கல்வெட்டுகளுக்கும் சோழகால செப்பேடு நிறைய இருக்குது. பல கல்வெட்டு அதுக்கு பின்னால் வந்திருக்கு. தமிழ் மன்னர்கள் கல்வெட்டும் இருக்குது, செப்பேடுகள் இருக்குது. ஆனால் எந்த கல்வெட்டிலையும் மக்கள் நலனை குறிப்பிட்டு அதை பாதுகாப்பதற்கு எடுக்க வேண்டிய அந்த நடவடிக்கைகளை பற்றி குறிப்பு எந்த ஒரு கல்வெட்டிலும் இல்லை, அந்த அசோகன் கல்வெட்டை தவிர. அதைத்தான் அந்த பாரதிய சம்ஸ்கார்னு சொல்கிற அந்த இந்து மரபு அப்படின்னு சொல்கிற வைதீக மரபு சொல்கிறவங்க அசோகன் பண்ண பெரிய கொடுமை நம் மரபை மாற்றி அமைக்க முயன்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் அசோகன் செய்த 2 பெரும் குற்றம் தண்ட சமதா, விவகார சமதா. ஒரே தண்டனை, அதே குற்றத்துக்கு ஒரே தண்டனை யாராக இருந்தாலும் தண்டனை சமத்துவ அடிப்படையில் தண்டனை சட்டம். அது மரபு என்ன, நீ ஜாதியை சொல்லு தண்டனையை சொல்கிறேங்கிறது. கொலையை பிராமணன் செய்தால் அவனுக்கு விதிவிலக்கு, சத்திரியனுக்கு சிறு சேதம், வைசியனுக்கு பொருள் இழப்பு, சூத்திரனுக்கு உயிர் இழப்பு. இப்படி ஜாதிக்கு வர்ணத்திற்கு ஒரு நீதி என்று இருந்ததை மாற்றி தண்ட சமதான உன்னை கொண்டு வந்தார்ன்ட்டு புலம்புறாங்க. விவகார சமதா, நிர்வாகத்தில் சமத்துவம். அப்போ இவங்களுக்கு தான், இந்த பிரிவினருக்கு தான் நிர்வாக அதிகாரிகளாக இருக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு இருந்த அந்த தனி சலுகைகளை மாற்றுறார். யாருக்கும் தகுதியின் அடிப்படையில் நிர்வாகியாக இருக்க முடியும், யாரும் தண்டநாயகனாக இருக்க முடியும், நீதிபதியாக இருக்க முடியும். அப்படிங்கிற விவகார சமதானம்னு அசோகர் வலியுறுத்தான். 2 மாபெரும் குற்றங்களை செய்த காரணத்தினால்தான் அசோகன் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி என்று இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் உள்ள யூஜிசியினுடைய வரலாற்று அறிஞர்கள் நம்மகிட்ட சொல்கிறாங்க. கொடுங்கோல் ஆட்சி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஆட்சி, ஒற்றை நபரால் ஆள முடியாது. அப்போ அங்கே நீங்கள் கவர்னர் மாதிரி ஆளை போடணும், ராஜீவ் காஸ் அப்படின்லாம் நீங்கள் போடணும். அந்த ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்க. அப்போ ஆட்சியில் இவனுடைய தன்னுடைய அந்த அசோகனும் கூட தன் இறையாண்மையை பகிர்ந்து கொள்ளவில்லை, ஆட்சியை மக்களுக்கு சமத்துவம் தருவதற்காக பயன்படுத்தி கொண்டான். முகலாயர் காலத்தில் பிரிக்கிறாங்க, இக்தான்னு பிரிப்பாங்க, சுபான்னு பிரிப்பாங்க. இக்தார் அப்படின்ட்டு ஒரு அதிகாரி, சுபேதார்னு அதிகாரி. இந்த அதிகாரியை முதல்ல நம்பக்கூடிய மதத்தை சேர்ந்தவங்களே வச்சுட்டாங்க. படிப்படியாக உள்ளூரில் இருக்கிற பிரமுகர்களை வைக்க ஆரம்பித்தாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த இக்தாரும் சுபேதாரும் யார் வந்தாங்கன்னா ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் பொதுவாக வந்தாங்க. திவான் அப்படின்னா வரி வசூல் செய்கிற அதிகாரி, நிதி அதிகாரி. நிர்மலா சீதாராமன் மாதிரி அன்னைக்கு நிதி அதிகாரியாக இருந்தவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தான். ஆனாலும் சுதேசிகளுக்கு வாய்ப்பளிக்கணும்னு சொல்லுறதில்ல, இவங்களுக்கு தான் வாய்ப்பளித்தாங்க. ஆனால் அதிகார மையம் அங்கே தான் இருந்திருக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, எங்களுக்கு நிர்வாக சுதந்திரம் வேணும், நாங்கள் விருப்பப்படி ஆட்சி செய்கிற எங்களை உரிமை கொடுங்கன்னாங்க. அது ஒரு வகையில் சுயாட்சி கோரிக்கை. யார்கிட்ட வந்தது, ஏற்கனவே பதவியிலிருந்து சிறு பிரிவினர் சுயாட்சி கோரிக்கை வச்சாங்க. இது ஒரு நிலைமை. பிரிட்டிஷ் ஆட்சி வருது.
நம்ம கூட்டாட்சி முறை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நமது காலத்தை பற்றிய ஒரு புரிதல் வேணும். இந்தியாவை பற்றிய தனிப்பட்ட புரிதலும் வேணும். நாம் பேசுகிற காலம் கூட்டாட்சி காலங்கிறது காலனி ஆதிக்கத்திற்கு பின்னர் வருகின்ற காலம். ஆனால் கூட்டாட்சி தத்துவம் உருவான காலம் காலனி ஆதிக்க காலம். பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க காலத்தை பொருளாதார ரீதியாக 2 வகையாக பிரிக்கலாம், 2 கட்டங்களாக பிரிக்கலாம். ஒன்று தொழில் புரட்சிக்கு முன்னால், இனி ஒன்று தொழில் புரட்சிக்கு பின்னால். தொழில் புரட்சிக்கு முன்னால் வியாபாரிகள் ஏஜ் ஆஃப் மெர்கன்டிலிசம்னு புத்தகங்களை குறிப்பிடுவாங்க. வணிகராட்சி போய் பொருளை சேகரிச்சுட்டு வரணும், இவனுக்கு சாதகமாக அந்த விலையை மாற்றணும், அதிகாரத்தை பயன்படுத்தி குறைஞ்ச விலைக்கு பொருளை வாங்கி நிறைய விலைக்கு வெளியே வைக்கணும். தொழில் புரட்சிக்கு பின்னால் தொழில் அமைப்பு, கேபிட்டல், ரா மெட்டீரியல், மார்க்கெட்டிங் எல்லாம் வருது. அதற்கு இந்தியாவை எப்படி பயன்படுத்தினார்கள் என்கிற காலம். இந்த 2 காலங்களும் இருக்குது. அதை நம்ம இப்போ விரிவாக பேசலை, ஏன்னா அந்த தலைப்பை விட்டு ரொம்ப தூரம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் முதலாக கம்பெனி ஆட்சி நடத்துது. பாராளுமன்றம் நீ போ வியாபாரம் பண்ணு, நிலத்தை பிடிச்சியா அதை லாபத்துக்கு பயன்படுத்திக்க அப்படின்னு ஒரு ஒப்புதல் மட்டும்தான் வாங்கினாங்களே தவிர முறைப்படுத்தல் நடக்கலை. கிளைவ் இங்கே பண்ணார். கிளைவ் ஆங்கிலேயர் மொழியில் கிளைவ் எப்போ அவருடைய கேரக்டர் என்ன? கவர்னர் மாதிரி நிறைய படித்தவரா? நம்ம ஆர் என் ரவி மாதிரி இல்லை அண்ணாமலை மாதிரி படிச்சுக்காரா? கிடையாது. படிப்பறிவில்லாத, இன்னும் சொல்லப்போனால் அர்ச்சின் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. திருப்பூரிக்கு இங்கிலாந்தில் வேலை வெட்டி இல்லாமல் திருப்பூரிக்காக இருந்தவங்களையெல்லாம் குறைஞ்ச சம்பளத்துக்கு இங்கே கொண்டு வந்தாங்க, அவனுக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு. அப்படி இருந்தவங்க இங்கே கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்க. அப்போ அவங்க நினச்சதான் ஆட்சி. அப்போ நடத்துறதுக்கான உரிமை யார் கொடுக்கணும்? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த வியாபார கம்பெனியினுடைய அந்த டைரக்டர்ஸ் அவங்க தான் இவங்களுக்கு அந்த அனுமதியை கொடுக்குறவங்க. அப்போ நடந்த கொடுமைகளை பற்றி தான் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பேசப்படுது. எட்மண்ட் பர்க்குடைய உரைங்கிறது உலக பிரசித்தி பெற்ற சொற்பொழிவுகள் அவருடைய சொற்பொழிவு ஒன்று. எட்மண்ட் பர்க்குடைய உரையே இந்தியாவில் இந்த கம்பெனியின் ஆட்சிங்கிறது எந்த அளவுக்கு மக்களை சுரண்டுகிறது, எப்படி மக்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகின்றார்கள் அப்படிங்கிறது, விவரமாக கொள்ளையடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி 3 நாள் இவர் விடாமல் தொடர்ந்து பேசுகிறார். அதன் விளைவாக தான் அங்கே விசாரணை கமிஷன் வருது, வாரன் ஹேஸ்டிங்ஸ் மீது விசாரணை வருது. அதுக்கப்புறம் தான் இந்த ஆட்சியை முறைப்படுத்த வேணுங்கிறதுக்காக ரெகுலேட்டிங் ஆக்டின்னு ஒன்று 1773 வருது. அதுதான் கம்பெனி ஆட்சி, முறையான ஆட்சி துவங்கிய காலங்கிறது 1773. அந்த 1773ஆம் ஆண்டில் என்ன சட்டம் எப்படி வருது அப்படின்னா, இந்தியாவில் அப்போ 3 கவர்னர்ஸ் இருக்காங்க. இந்தியாவிலேயே மிக பழைய குடியிருப்புங்கிறது சென்னை. 1230 முதல்ல சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, 46 கட்டி முடிச்சிட்டாங்க. முதல் கலோனியல் சிட்டினா மெட்ராஸ், முதல் முனிசிபாலிட்டி மெட்ராஸ், அப்படியெல்லாம் வர இது. ஆனால் வடக்க வங்காளத்தில் நடந்த பிரச்சனையில் அந்த பிளாசி போருக்கு அப்புறம் அவன் யார், இந்த முகலாய பேரரசர் நீ வரி வசூல் பண்ணிக்க, இந்த பொது சிவில் துறை நீதி நிர்வாகத்தை நீயே பண்ணிக்கன்னு கொடுத்துட்றான். ஒரு ஃபார்மல் அப்ரூவல், ரெகக்னிஷன் ஃபார் தி பிரிட்டிஷ் டு ரன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா கொடுத்தவன் முகலாயன். ஏன் கொடுத்தான்னா, அவனால் அவனுக்கு கீழே அவனுடைய அடுத்த கட்டத்தில் இருக்க வேண்டிய நவாப் அவனுக்கு அடக்கமாக இல்லை. தன்னுடைய துணை அதிகாரியை அடக்குவதற்கு அவனுக்கு ஆங்கிலேயர் உதவி தேவைப்பட்டது. அதற்கு பரிசாக நீ வரி வசூல் பண்ணிக்க, நீதி நிர்வாகம் பண்ணிக்க அப்படின்னு அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அப்படி 3 பகுதியை அந்த ரிலேட்டட் சொல்லுது. ஒன்று சென்னை கவர்னர், இன்னொன்று வங்காள கவர்னர், அது கல்கத்தா கவர்னர். அப்போல்லாம் வங்காளம் கூட சொல்ல மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ், சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்.
அங்கே வந்து கல்கத்தா வில்லியம், இங்கே போர்ட் வில்லியம்ட்டு பாம்பேயில் இந்த கோட்டையில் வச்சு பெயரிட்டு 3 பகுதிகளை அவங்க வந்து கம்பெனி ஆதிக்கத்திற்கு உட்பட்ட பகுதிகள், முறைப்படுத்தக்கூடிய பாராளுமன்றத்தால் முறைப்படுத்தக்கூடிய பகுதிகள் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இப்போ 3 பகுதிகள் இந்தியாவில் வருது. அந்த 3 பகுதிகளுக்கு ஒரு மேலாதிக்கம் இருக்கிற 3 கவர்னத்தில் ஒருத்தனுக்கு ஒரு அதிகாரம், ஒரு கோஆர்டினேஷன் கொடுக்கணும்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால் பிகேம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். நாட் இந்தியாங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். 2 கவர்னருக்கு மற்ற 2 கவர்னரை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அப்போது 1773 இந்தியாவினுடைய கூட்டாட்சி முறை விதைக்கப்பட்டது. அதுதான் முதல் விதைக்கப்பட்டது. அப்போ இந்தியாவில் கூட்டாட்சி முறை விதைக்கப்பட்ட பொழுது அந்த கூட்டாட்சி அதிகாரத்தை அனுபவிப்பவர்கள் இந்தியர்கள் இல்லை, பிரிட்டிஷ்காரன், கம்பெனி அஃபிஷியல்ஸ், அவன் தான் அனுபவிக்கிறான். நீங்கள் நல்லா பார்க்கணும், கூட்டாட்சி நாடுகளில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இதெல்லாம் இருக்குது. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அந்த 14 நாடுகள், இந்த பிரிட்டிஷ் குடியேற்ற நாடுகள் கிளர்ச்சி செஞ்சு சண்டை போட்டு அவங்க வந்து சுதந்திரம் வாங்குகிறாங்க. இந்த சுதந்திரத்தை பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து அமெரிக்க ஐரோப்பியர்கள் விடுபடுகின்ற நிகழ்ச்சி அது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அமெரிக்க மண் அவர்களுடைய மண் அல்ல, அமெரிக்க மண்ணின் மக்கள் வேறு, அந்த மக்களையெல்லாம் இல்லாமல் ஒழிச்சிட்டு குடியேறின ஐரோப்பியர்கள் அவனுடைய தாயகமான ஐரோப்பிய நாடுகள் கட்டுப்பாட்டில் விடுபடுறதுக்காக தான் போராட்டம் நடத்துகிறாங்க. அவன் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை வைக்கிறான். இந்த 14 குடியேற்ற நாடுகள் ஏற்கனவே குடியேறின உறுதியாயிடுச்சு, வர்ஜீனியா அது இதுன்ட்டு ஒவ்வொன்றும் உறுதியாயிடுச்சு. எங்களுடைய தனித்தன்மை நீடிக்க வேண்டும், ஆனால் பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து மேலாதிக்கம் வரக்கூடாது. ஆகவே இவர்கள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கொள்ளுகின்றார்கள். அந்த கூட்டமைப்பு, எந்த கூட்டமைப்பும் மாநில சமத்துவத்தின் அடிப்படையில் தான் அமையணும். ஆனால் இந்த மாநிலம் எப்படி இருக்குன்னா, உள்ளூர் மக்களை, சுதேசிகளை ஏற்கனவே அடிச்சுட்டு இந்த இமிகிரண்ட் பாப்புலேஷனை வச்சுட்டு குடியேற்றப்பட்ட மக்களை வைத்து கொண்டு வருகின்ற அரசுகள், அந்த அரசுகளுக்கு சிட்டிசன் எடுக்கிறது இந்த குடியேற்றின ஐரோப்பியர்கள் தான். ஆனால் எப்போ அமெரிக்காவினுடைய பூர்வீக குடிகள் இவர்களுக்காக உழைக்க தயாராக இல்லையோ, மறுத்தார்களோ, உடைப்பதற்குன்னு ஸ்லேவை வந்து இவன் ஆப்பிரிக்காவில் கொண்டு வரான், ஸ்லேவரின்னு கொண்டு வரான். அப்போ அந்த மக்களை மக்களாகவே மதிக்கவில்லை. அந்த மக்கள் அங்கே இருக்கின்றார்கள், வாக்குரிமை கிடையாது, அடிப்படை உரிமை கிடையாது. அந்த மக்களை வைத்துக்கொண்டா கூட்டாட்சின்னு வருது, பில் ஆஃப் ரைட்ஸ்னு பின்னால் வருது. அந்த பில் ஆஃப் ரைட்ஸில் கூட மக்களுக்கு சமத்துவ உரிமை தரப்படவில்லை, கருப்பர்களுக்கு அந்த உரிமை தரப்படவில்லை. அதை ஒரு உள்நாட்டு கலகம் வந்து, போர் வந்து ஆபிரகாம் காலத்தில் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த ப்ராசஸ் இதுவரைக்கும் முழுமையடையலை. அப்படி இருக்கு. ஆஸ்திரேலியாவில் இங்கிருந்து குடியேறினவங்க தான் அந்த சுதேசி குடிகளை, அவங்க ட்ரைபல் ஸ்டேஜில் இருக்காங்க, ஏறக்குறை இல்லாமல் பண்ணிட்டு இவங்க அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறாங்க. அது காலனி. ஸோ அமெரிக்கா வாஸ் காலனைஸ்ட் பை யூரோப்பியன்ஸ், ஆஸ்திரேலியா வாஸ் காலனைஸ்ட் பை தி இங்கிலீஷ், கனடா வாஸ் காலனைஸ்ட் பை இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச். இவங்க மக்கள் அங்கே குடியேறாங்க, அந்த மக்கள் அந்த நாட்டை தங்கள் நாட்டாக மாற்றிக்கிறாங்க. அதுதான் குடியேற்ற நாடு. ஆனால் இந்தியாவும் சைனாவும் அந்த ஒரு முறைப்படி குடியேற்ற நாடுகள் அல்ல. இந்தியாவில் ஐரோப்பிய மக்களை குடியேற்ற முயற்சி நடக்கலை. ஆட்சி செய்கிறான், வணிகம் செய்கிறான், இண்டஸ்ட்ரியெல்லாம் கொண்டு வர்றான். ஆனால் அங்கிருந்த மக்களை குடியேற்ற வேண்டும் என்ற முயற்சி கிடையாது. இந்தியா வாஸ் நாட் இன்டெண்டட் டு பி எ காலனி. ஆனாலும் அதை நம்ம காலனின்னு தான் சொல்கிறோம். ஆதிக்கம், மேலாதிக்கம் அங்கே இருக்குது, அதனால் சொல்கிறோம். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணுறான், முதல்ல ஒரு கான்செப்டை கொண்டு வரான். அமெரிக்கா கிளர்ச்சி நடந்ததுக்கப்புறம் குடியேற்ற நாடுகளோட ஒரு சமரச போக்குன்னு ஒன்று வச்சுக்கிறான். இங்கிலாந்து குடியேற்ற நாடுகள் சமரசம் வைக்கிறதுல வெள்ளைக்காரன் போய் குடியேறினா இருந்தான்னா அவனுக்கு
ஒரு சுயாட்சி உரிமையை அளிப்பதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதற்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தை டொமினியன் ஸ்டேட்டஸ், டொமினியன் அந்தஸ்து. ஆஸ்திரேலியா டொமினியனாக மாறுது, கனடா டொமினியனாக மாறுது. பல இடங்கள் பெரும்பாலும் வெள்ளைக்காரன் அதிகமாக இருக்கிற பகுதியெல்லாம் டொமினியனாக மாறுது. ஆனால் இந்தியாவில் அவன் குடியேறவே கிடையாது. அதிகாரி கொஞ்சம் பேர் குடும்பத்தில் வந்தால் என்றைக்கு வேணாலும் போவாங்க, நிரந்தர குடியேற்றம் அவன் பண்ணவே கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற இதில் பிரச்சனை இந்த குடிகளை சமமாக மதிப்பது இல்லைங்கிறது தான். அதனால தான் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க, கனடாவுக்கு கொடுத்தாங்க, சவுத் ஆப்பிரிக்காவை கூட கொடுத்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வர தாமதம் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஒரு முழுமையான ஆங்கில காலனி அல்ல. அப்போ தான் நாங்களும் வெள்ளைக்காரன் தான், நாங்களும் ஆரியர்கள் தான் அப்படின்னு ஒரு டிமாண்டை வச்சுட்டு அந்த மேல்தட்டு வர்க்கம் வந்து சுயாட்சி உரிமைன்னு பேசிச்சு. இவர்கள் யாருமே இந்த கூட்டாட்சி தத்துவத்தை எதிர்த்தவர்கள் அல்ல, மறுத்தவர்கள் அன்று. ஏன்னா அதிக வாய்ப்பு தருது. 3 மாகாணம் இருந்ததுன்னா 3 மாகாணத்தில் எத்தனை அதிகாரி இருப்பான், எத்தனை ஜட்ஜி வருவான், எங்களுக்கு எத்தனை வாய்ப்பு வரும். ஆகவே இந்த அதிகார பரவலை அன்று அவர்கள் விரும்பினார்கள், அவர்களுக்கு வாய்ப்பு. எப்போ வெறுக்க ஆரம்பித்தாங்கன்னா வெகு மக்களும் உள்ள நுழையிற சமயத்தில் தான் இதில் அடுத்தவன்லாம் கண்டவன்லாம் நுழையக்கூடுமே அப்படிங்கிறதுக்காக ஏக இந்தியான்னு பின்னால் தான் பேச ஆரம்பித்தார். வரலாற்றில் நாம் வந்து கண்டுக்காம விடுற பகுதி பலது உண்டு. இந்த விடுதலை போராட்டம், இந்த கலோனியல் பீரியடுங்கிறது பல வகைகளில் வந்து ஒரு மாற்றத்திற்கான பீரியட். காலனி ஆதிக்கம் தொடங்கினதில் இந்தியாவில் வந்து ஏறக்குறைய 700-800 மன்னராட்சிகள் இருந்தன. அந்த காலத்தில் தொழில் கிடையாது, இங்கே விவசாயம் சார்ந்தான் இருந்தது. அப்படி இருந்த இந்தியாவில் நிலமானிய முறை இருந்தது. இந்த காலனி ஆதிக்க காலத்தில் படிப்படியாக மாற்றம் வருது. மன்னராட்சி எண்ணிக்கை குறைக்கப்படுது. சிலவற்றை ஆங்கிலேயர்களை நேரடியாக ஆட்சி செய்ய ஆரம்பிக்கின்றார்கள், சிலவற்றை ஆங்கிலேயர்களுக்கு அடங்கி உள்ளூர் சுதேசிகள் ஆட்சி செய்கின்றார்கள். இப்போ வெவ்வேறு விதமாக வருது. இதில் இந்து மன்னர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மன்னர்களும் இருக்காங்க, இஸ்லாமிய மன்னர்களும் இருக்காங்க. ஆனால் ஆங்கிலேய ஆட்சியை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆங்கிலேய மேலதிகாரத்தை, அதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த சொல்லுங்கிறது தி சுதேசி பிரின்சஸ் அக்செப்டட் தி சூசரைன்டி ஆஃப் தி இங்கிலீஷ். மேலாதிக்கம், சூசரைன்டி. ஆனால் மெட்ராஸ், கல்கட்டா, பாம்பே இருக்கிற இடத்துல அங்கே இருக்கின்ற மக்கள் ஹேட் டு அக்செப்ட் தி சாவரன்டி ஆஃப் தி பிரிட்டிஷ். அப்படி முழுமையான அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கிற நிலைமை ஏற்பட்டது. ஸோ இந்த நிலைமையில தான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறோம். இப்போ இந்தியா வந்து விடுதலை பெறணும், ஜனநாயகப்படத்தை பற்றி ரொம்ப கவலைப்படலை, வாய்ப்புகளை தான் கேட்டாங்களே தவிர, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம இந்த தேசிய இயக்கங்களுடைய அந்த ரெசல்யூஷன்ஸ், தீர்மானங்களில் டெமோக்ரட்டைசேஷன் வார்த்தையை வேணும்னு அவாய்ட் பண்ணாங்க. we want to democratize Indian administration வார்த்தையை போடல. அதுக்கு பதிலாக என்ன கேட்டாங்கன்னா, we want to provide more scope for Indians in the administrative structure. நிர்வாக எந்திரத்தில் இந்தியர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை தரணும், ஆங்கிலேயர்களுக்கு சமமாக எங்களுக்கு வாய்ப்புகளை தரணும். யார் அந்த எங்கள்னு சொல்கிற அந்த கேட்டகரியில் வராங்கன்னா படித்த வர்க்கம். யார் படிக்க முடியுங்கிறது, படிக்கக்கூடியதுங்கிறது நமக்கு தெரியும். தங்களுக்கு ஒரு வாய்ப்பு கேட்குறாங்க. அப்போ கேட்ட வாய்ப்புகளில் தான் கவுன்சிலில் இடம் கொடுங்க. கவர்னருக்கு ஒரு கவுன்சில் இருக்கும், அட்வைஸ் பண்ண கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. எங்களையும் 1-2 கவுன்சிலாக சேர்த்துங்க. சிவில் ஜுடிஷியரியில் வந்து இந்தியர்களுக்கு வாய்ப்பு. ஏன்னா அவனுக்கு இந்தியாவில் என்னென்ன சட்டம் இருக்குன்னு தெரியாது, இந்தியர்களை வச்சு சிவில் ஜுடிஷியரி நடக்குது. அப்போ அதில் வந்து மௌலவிகளுக்கும் பிராமணர்களுக்கும் வாய்ப்பு வந்துச்சு. கிரிமினல் இனியும் யூரோப்பியன் கையிலே இருக்குது. கிரிமினல் ஜஸ்டிஸ் வரும்போதில் எனக்கு இடம் கொடுங்க. அடுத்தது அந்த கவர்னர் ஜெனரலுடைய கவுன்சிலில் எங்களுக்கு இடம் கொடுங்க. அதுக்கு அடுத்தது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு இடம் கொடுங்க. வாய்ப்புகளை அதிகரிப்பதான நோக்கம்தான் தேசிய இயக்கம் என்று கூறப்பட்டதை தவிர, ஜனநாயகப்படுத்தும்
கோரிக்கைங்கிறது அங்கே நேரடியாக கிடையாது. ஆனால் தாக்கம் ஜனநாயகப்படுத்துதல், விளைவு நியாயம்தானே, நமக்கு இடம் வேணுமே. நமக்குன்னு ஒரு சிறுபிரிவு இருந்தது, படிப்படியாக மற்றவெல்லாம் நான்னா நாங்கள் எங்களை சேர்த்தா நாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்புகளை கேட்க ஆரம்பிக்கிறது தான் வருது கூட்டாட்சி முறை. ஒரு கூட்டாட்சி முறைன்னு வர்றதுல கூட்டணி வேறு கூட்டாட்சி வேறுன்னு சொல்லிட்டோம். கூட்டாட்சியில் முக்கியமான அம்சம் த கொஸ்டின் ஆஃப் சாவர்னிட்டி, இறையாண்மை. அது யார்கிட்ட அந்த இறையாண்மை இருக்கு? சாவர்னிட்டி. மற்ற நாடுகளில், மற்ற அமைப்புகளில் சாவர்னிட்டி இஸ் அன்டிவைடட், இன்டிவிசிபிள், பிரிக்க முடியாது. அதனால் பிரிட்டிஷ் குயின் ஆர் கிங் அவங்க தான் ஹெட். உச்சகட்ட அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருக்குது. அந்த அதிகாரத்தை யாரும் பங்கிட முடியாது, அந்த அவங்கள மட்டும்தான் அதிகாரம் அப்படிங்கிறது. கூட்டாட்சியில் என்ன அடிப்படைன்னா, யார் கூட்டாட்சியில் இணைகிறாங்களோ கான்ஸ்டியூயன்ட் யூனிட்ஸ், இதில் யார் இணைகிறாங்களோ அந்த தொகுப்புகளுக்கு முதல் நீங்கள் சமத்துவத்தை வழங்கியாங்க. ஏற்பு, சமத்துவங்கிற ஏற்பு அங்கே இருந்தாகணும். ஈக்குவாலிட்டி அமங் ஸ்டேட்ஸ் இதை வந்தாகணும். அப்போ ஈக்குவாலிட்டி கொடுக்குற சமயத்தில் எங்கே ஈக்குவாலிட்டி கொடுக்கறது? லெஜிஸ்லேட்டிவ் பாடி, அட்வைசரி பாடி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியில் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் கவுன்சில் மற்ற மாதிரி விஷயங்களில் மோஸ்ட்லி பை நாமினேஷன் இவங்களை ஃபில்லப் பண்ணிட்டாங்க கூட்டாட்சி. ஆனால் கூட்டாட்சி தத்துவமே மாநிலம் மத்திய அரசுன்னு ரெண்டு அமைப்புகள் வருது. ரெண்டுமே ஸ்டேட்டு தான், அரசு தான், கவர்மெண்ட். கவர்மெண்ட்னா அதற்கு இறையாண்மை உண்டு. ஸோ கூட்டாட்சியில் ஷேரிங் த சாவர்னிட்டி கேன் பி த பேசிஸ் ஆஃப் ஃபெடரலிசம். ஷேரிங் த சாவர்னிட்டி, அந்த சாவர்னிட்டியை ஷேர் பண்ணுறது, பிரிக்கிறதன் அடிப்படையில் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்னு ஒரு கிளாஸ் அதில் வைக்கிறான். அரசு அதிகாரங்களை பட்டியலிடுவது, பிரிப்பது. என்னென்ன அதிகாரம்? இந்தியாவில் முதலாக அதை செஞ்சது இந்த ப்ரிலிமினரி அட்டெம்ப்ட் 1919 சட்டம். 1919 சட்டத்தில் அதுதான் ப்ரொவின்ஷியல் டயார்கின்னு கொண்டு வந்து இரட்டையாட்சி, மாநிலங்களில் இரட்டையாட்சி கொடுக்குது. ஒரு சில இந்தியர்களை தேர்தலில் நின்று ஜெயித்தவங்க இந்தியர்களை சில லாக்காக்களை தருவது அப்படின்னு எடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்னது, இவங்களை ஜனநாயக முறையில் அவங்கள பயிற்சி கொடுக்குறோம் முதல் கட்டமாக இப்படி அப்படின்னாங்க. நீதி கட்சி அப்படி தான் அந்த இரட்டையாட்சியில் தான் வருது. பிறகு 1930 அப்போ இந்த இரட்டையாட்சி வர்றதுல தான் என்னென்ன அதிகாரங்கள் மைய அரசுக்கு இருக்கு, என்னென்ன அதிகாரங்கள் மாநில அரசுக்கு இருக்கு பட்டியலிடுறாங்க. இந்த மாநில அரசு பட்டியலில் எந்தெந்த அதிகாரங்கள் இந்தியர்களுக்கு கொடுக்கலாம், எந்தெந்த அதிகாரங்கள் கவர்னர் கையிலேயே இருக்கும் அப்படிங்கிற ரெண்டாக பிரிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த கட்டம் 1935 சட்டத்தில், அது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் அம்பேத்கர், ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் எல்லாம் போய் பங்கேற்ற அந்த கான்ஃபரன்ஸில் முடிவு செய்யப்பட்ட தீர்மானத்தின்படி தான் இந்தியாவில் ஒரு நிறைவான கூட்டாட்சிங்கிற தத்துவம் வருது. அந்த கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு மைய ஆட்சி, ஒரு மாநில ஆட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மையத்தில் முழு சுயாட்சி கொண்டு வர முடியல. ஏன்னா 600 சுயாட்சி மன்னர்கள் இருக்காங்க, இவங்களோட ஒப்பந்தம் இருக்குது, அங்கே எங்கெல்லாம் அகாமடேட் பண்ண முடியும்? ஸோ ஒரு சிஸ்டத்தில் யூ கெனாட் அகாமடேட் போத் தி மானார்கீஸ் அண்ட் தி டெமோக்ரஸிஸ் இல்லையா? ஒரு ஈவன்னஸ் வேணும் இல்லையா? அப்போது there was a need to transform monarchies into the democracies. இதை மாற்றியாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதை முதல் முயற்சி ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, சேம்பர் ஆஃப் பிரின்சஸ்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. சுதேசி மன்னர்களது ஒரு அவை அப்படின்னு கொண்டு வராங்க. அதில் அவங்க கூட நெகோஷியேட் பண்ணி அதிகாரம் மாற்றத்துக்கு வகை செய்யணும் அப்படிங்கிறது 1935. அதுலேயும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர், நீங்கள் பட்டியல் 1, பட்டியல் 2, பட்டியல் 3 இருக்கு இல்லையா? 1919 ஆரம்பித்து 1935 விரிவாக்கம் செய்யப்பட்டு அதையே ஏறக்குறைய அப்படியே அகாமடேட் பண்ணது தான் 1950 சட்டம்.
அப்போ அதில் வர்றது சாவர்னிட்டி ஷேர். மாநிலங்களுடைய அதிகாரம் என்ன, மைய அரசின் அதிகாரம் வரையறுத்து லாக்காக்களை பகிர்ந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் பகிர்ந்து கொடுத்தப்புறம் அடுத்த கட்டம் வர்றதான் சிக்கல் ஏற்பட்டால் என்ன ஆகுறது, ஏதாவது ஒரு இடத்துல கிளர்ச்சி பண்ணாங்கன்னா என்ன ஆகுறது, மன்னர்கள் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது, படையெடுப்பு வந்தால் என்ன ஆகுறது, அராஜகம் வந்துருச்சு என்ன ஆகுறது. ஸோ இந்த ஆபத்தை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சோன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்தாங்க. ஆர்டிகல் 352, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60 இந்த சட்ட விதிகள் எல்லாமே எமர்ஜென்சிக்காக வர்றது. நெருக்கடி பலவிதமான நெருக்கடி, நிர்வாகம் பண்ண முடியாத ஒரு சூழல், பொருளாதார சீர்குலைவு, இல்லை ஒரு ஆக்கிரமிப்பு, உள்நாட்டு கிளர்ச்சி, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு நெருக்கடி வரும். நெருக்கடி காலத்தில் என்ன வருது, நம்ம சட்டத்திட்டத்தில் அந்த மிகப்பெரிய குளறுபடியே நெருக்கடி கால சட்டத்தின்படி கூட்டாட்சி நாடான இந்தியா ஒற்றையாட்சி நாடாக மாறும். அனைத்து அதிகாரங்களும் பிரசிடென்ட்னு சொல்லிட்டு முர்முவுக்கு பின்னால் இருக்கிற மோடி கிட்ட போயிடும். பிரசிடென்ட் பேரில் தான் வரும், ஆனால் பிரசிடென்ட் நமக்கு என்னன்னு தெரியும், ஏறக்குறைய பின்னாலேருந்து இழுக்கக்கூடக்கூடியவர் மோடி தான் அதை ஆட்சி செய்ய முடியும். இந்த எமர்ஜென்சி பவரை வச்சுட்டு தான் இப்போ மோடி என்ன சொன்னார், எமர்ஜென்சி பவரு தப்பாக நம்ம இருண்ட காலம் அப்படின்னு சொன்னார். இந்திரா காந்தி அதை கொண்டு வந்தாங்க, அந்த அம்மாவே அதற்கு மன்னிப்பு கேட்டாங்க. அந்த விஷயம் அதை முடித்து வச்சுட்டு ஒரு தேர்தலையும் நடத்தினாங்க. தேர்தலையும் ஒழுங்காக தான் நடத்தினாங்க, எதிர்கட்சிகளும் வந்தது. அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் அவங்க பெரும்பான்மையாக வர்றாங்க இந்திரா காந்தி. இப்போ இவங்க சொல்கிற அந்த நெருக்கடி நிலை இன்றைக்கி பூதாகரமாக சொல்லுறாங்க இல்லையா. அண்ணாமலை சொல்கிறாரு, போர் அடிக்கிற சமயத்திலெல்லாம் மாநிலங்களை அரசுகளை கலைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த வேலையை செய்யறதில்லை. ஏன்னா மாடர்ன் டெக்னாலஜி வேறு இருக்குது. ஆட்சியை நீங்கள் கலைக்க வேண்டாம், நீங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினா போதும். இப்போ வேறு உத்திகளை பயன்படுது. இது நம்ம கான்ஸ்டியூஷன்லையும் சரி, எல்லா கான்ஸ்டியூஷன்லையும் அது பொதுவாக பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட நாடுகள் எங்கேயெல்லாம் டொமினியனாக வருதோ இல்லை ரிபப்ளிக்காக வருதோ அந்த இடத்துல எல்லாம் 2 விதமான அதிகார மையங்கள் இருக்கும். அது ஆங்கிலத்தில் சொல்கிற வார்த்தை டிஜூர் அத்தாரிட்டி, டிஃபேக்டோ அத்தாரிட்டி. பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா முர்மு, இந்தியாவினுடைய ஆட்சியே அவங்க பேரில் தான் நடக்கும். அவங்க தான் பார்லிமெண்ட்டை கூட்ட முடியும், அவங்க தான் மினிஸ்டரை நாமினேட் பண்ண முடியும், ஜட்ஜஸ் அவங்க தான் நாமினேட் பண்ணுவாங்க. எல்லாம் அவங்க பேரில் தான் நடக்கும், பேருக்கு தான் நடக்கும். அதனால் அவர் திடீர்னு மோடியை கூப்பிட்டு என்னென்ன பண்ண, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸை கூப்பிட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு தனியாக கேட்க முடியாது. அங்கே இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு முர்மு தனியாக விசாரணை நடத்த முடியாது. ஏன்னா இது டிஜு, பேரளவிற்கு வேறு காரணங்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தம் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அதில் பண்ணுற விஷயம் டிஜூர் அத்தாரிட்டி. அந்த டிஜூர் அத்தாரிட்டி cannot convert herself or himself into a de facto authority. இது நமக்கு இருக்கிறது. இதை மதிக்கிற வரைக்கும் கூட்டாட்சி ஜனநாயகம் உயிரோடு இருக்கும். இதை மீறி போச்சுன்னா கூட்டாட்சி இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுவோம். பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ஜெகநாதன் மீது ஊழல் குற்றச்சாட்டு. பல்கலைக்கழக சட்டத்தில் ஒரு விதி உண்டு. ஏன்னா பல்கலைக்கழக சட்டங்களை ஏற்றினது சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டமன்றம். இது டெல்லி பாராளுமன்றம் கிடையாது, தமிழ்நாடு சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்தில் கல்வி அமைச்சருக்கு ஒரு இடம் உண்டு, ப்ரோ சான்சலர். அந்த கல்வி அமைச்சர் நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டதாக நினைத்தால் நிர்வாகத்தில் தலையிடுறதுக்கு விசிட்டேஷன் கிளாஸ்னு ஒன்று எல்லா பல்கலைக்கழக சட்டத்திலையும் இருக்குது. சென்னை பல்கலைக்கழக சட்டம் முதல் கொண்டு எல்லா பல்கலைக்கழகத்திலையும் என்கொயரி நடத்துகிற நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. ஜெகநாதன் மீது ஊழல் குற்றச்சாட்டு. இனி ஒரு ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது ரிஜிஸ்டார் மேலே. அவர் ரிட்டையர் ஆகிட்டு அவர் பனிஷ்மெண்ட்லேருந்து விசியுடைய தயவில் எந்த தண்டனையும் இல்லாமல் தப்பிச்சு போயிட்டார். இப்போ சட்டமன்றத்தில் கேள்வி வருது, என்ன பண்ணீங்க அவரை அப்படின்னு கேள்வி வருது. அமைச்சர் சொல்கிறாரு, நடவடிக்கை எடுக்க போகிறோம், ஜெகநாதனுக்கு கேள்வி கேட்குறோம், என்ன நடவடிக்கை எடுத்துன்னு கேட்க போகிறோம்.
கவர்னர் ஆஃபீஸிலேருந்து நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. ஜெகநாதன் வில் கண்டினியூ இன் த ஆஃபீஸ் டில் 26 2026 ஏப்ரல் வரைக்கும் அவர் பதவியில் தொடர்வார். ஒரு டிஜூர் அத்தாரிட்டி டிஃபேக்டோ செய்கிற வேலையை அவர் செஞ்சுட்டு இப்போ 2 அரசாங்கங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு செயல்படுகின்ற ஒரு சூழல் இங்கே உருவாகியிருக்கு. இது எந்த ஃபெடரலிசம்? இது எந்த யூனியன்? யூனியன்னு கேட்டாலே முக்கியமாக இங்கெல்லாம் அட்வொகேட்லாம் இருக்கீங்க. இஃப் இந்தியா இஸ் டேர்ம்ட் அஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அது கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுங்கிறது. அதற்கு பொருள் என்ன? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு இருக்கு. யூனியன்கிற வார்த்தையோட பொருள் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ் இருந்த யுஎஸ்ஆர் முன்ன. இங்கிலாந்துக்கு பேர் என்ன? யுனைடெட் கிங்டம். அப்போ யூனியன்கிறது யூனிட்டரின்னு எப்படி அது பொருள் வரும்? யூனியன் வேற, யூனிட்டரி வேற. ஒன்றே ஆக இருப்பது யூனிட்டரி, ஒன்றாக இணைப்பது யூனியன். இப்போ பொறுப்பில் இருக்கிறவங்க தவறான விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். இப்போ இவர் டிஜூர் அத்தாரிட்டி, கவர்னர் இஸ் ரன்னிங் எ பேரலல் அட்மினிஸ்ட்ரேஷன். நீ வைஸ் சான்சலராக கை வைக்கக்கூடாது, அவன் நம்மாள் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த வைஸ் சான்சலருக்கு ஊதியம் போகிறது எங்கேருந்து? ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பிளாக் கிரவுண்ட்லேருந்து போகுது. அவரை கண்ட்ரோல் பண்ணுற சட்டங்கள் யாருடையது? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் கட்டுப்படுது. தடுக்கிறது யார்? நாமினேட்டட் சட்டம். இந்த வேலையை சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் முர்மு செய்ய முடியுமா? முர்மு தான் இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு அவங்க வேந்தர். அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் முர்மு நீ சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் செய்கிறத நான் ஏற்றுக்க முடியாது, அந்த அதிகாரியை நான் நேராக கூப்பிட்டுக்கிறேன், நான் பேசுகிறேன், இல்லை அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னா அடுத்த நாள் இம்பீச்மெண்ட் முர்மு வெளியே போக வேண்டியதெல்லாமே இருக்கும். ஸோ ஒரு சாவரனிட்டி இஸ் டிவைடட், பட் சாவரனிட்டி at the state level is hampered, violated, but sovereignty of the center is insisted enormously. இங்கே வர்றது இந்த ஒரு இது ஃபெடரல் கான்செப்டுக்கு சரியாக வருமா? இந்தியா இஸ் நாட் அ ஃபெடரேஷன் சொல்கிற வச்ச ஃபெடரேஷனுங்கிற வார்த்தை அந்த கான்ஸ்டியூஷனில் இல்லை. யூனியன் வார்த்தை உண்டு. அதே கான்ஸ்டியூஷனில் டிவிஷன் ஆஃப் பவர் உண்டு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் உண்டு, லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் உண்டு, எல்லாமே கொடுக்குறாங்க. அதில் கவர்னர் இங்கே ஒரு டிக்டேட்டர் மாதிரி எப்படி செயல்பட முடியும்? இப்போ கான்ஸ்டியூஷனுக்கு, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபெடரலிசம் சில குறைபாடுகள் உண்டு. இவர் சொன்னார் இந்த மாநிலங்கள் ஈக்குவல்ட்டி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அமெரிக்காவில் 50 மாநிலங்கள் இன்றைக்கி இருக்குது. சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் மாநிலங்களுக்குன்னு செனட் உண்டு. அந்த செனட் மெம்பர்ஷிப் எப்படி? நீ எவ்வளோ பெரிய ஸ்டேட்டாக இருந்தாலும் உனக்கு 2 பேர் தான் மெம்பர், ரெப்ரசன்டேட்டிவ். சின்ன ஸ்டேட்டாக இருந்தால் ஹவாய், அதுக்கு 2 பேர். ஃபிலடெல்ஃபியா 2 பேர். அலாஸ்கா அதுக்கு 2 பேர். எங்கே போனாலும் 2 பேர் தான். ஒரு ஸ்டேட்டுக்கு 2 மெம்பர் தான் செனட்டில். அந்த செனட் தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், ஃபாரின் பாலிசி, அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிக்னிட்டரிஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது செனட். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், யாருக்கு எவ்வளோ பணத்தை கொடுக்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது செனட். அந்த செனட்டில் ஸ்டேட்டுக்கு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன். இது ஃபெடரல் கான்ஸ்டியூஷனில் இது செகண்ட் சேம்பர்னு சொல்லக்கூடிய 2வது அவை, மாநிலங்களுக்கு உரிய அவைங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம கான்ஸ்டியூஷனில் 1935 ஆக்ட்லேயே அது வந்துருச்சு. 1950 ஆக்டில் ரீட்ரேட் பண்ணுறாங்க. அதை என்ன பேர் சொன்னாங்க? கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு தான் பேர் கொடுத்தாங்க. மாநிலங்களின் கவுன்சில் அப்படின்னு கொடுத்தாங்க. ராஜ்யசபான்னு இந்தியில், ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் புரியணும் இல்லையா சம்ஸ்கிருதத்தோடு சார்ந்து, ராஜ்யசபா ராஜ்யங்களின் சபை அப்படின்னு கொடுக்கணும். ராஜா ராஜ்யம்னு என்ன அர்த்தம்? உனக்கு ராஜாங்கம் பண்ணக்கூடிய அதிகாரம் இல்லாட்ட ராஜ்யமாக கொடுத்தாங்க. நம்ம இதில் என்ன பண்ணாங்க? ஈவன் நம்பர் கொடுக்கல. ஆனால் அசம்பிளியில் இருக்கிற மெம்பர்ஸை பேஸ் பண்ணி அதை பாப்புலேஷன் பேஸ் பண்ணி எல்லாம் பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து
மூன்றாண்டுக்கு ஒரு முறை 2 பேர் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி இன்றைக்கி ஒரு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷனுங்கிற கான்செப்ட் இல்லாத ஒரே ஒரு செகண்ட் சேம்பர் இந்தியாவுடையது. ஃபெடரலிசம் அவங்க அடி வாங்குது. ஏன்னா 2 கேட்டகரி, மக்கள்ங்கிற கேட்டகரி, மக்களுக்கு சமத்துவம். 2வது கேட்டகரி பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் மாநிலங்களுக்கு சமத்துவம். கான்ஸ்டியூஷனில் மக்கள் யாராக இருந்தாலும் ஆளுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இண்டிவிஜுவல் சமத்துவத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் மாநிலங்களுக்கு சமத்துவம்னு ஒன்று கொடுக்கல. அதை கொடுக்குற சமயத்தில் கூட என்ன தப்பு நடந்துருச்சுன்னா, நீங்கள் அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் செனட்டுக்கு போகணுன்னா அந்த ஸ்டேட்டுடைய குடிமகனாக இருக்கணும். இந்தியாவில் ஏறக்குறைய 1980 வரைக்கும் அப்படி தான் இருந்தது. தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் போகணுன்னா தமிழ்நாட்டுக்காரராக இருக்கணும், டொமிசைல்ட் இன் தமிழ்நாடு. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, மன்மோகன் சிங் அஸ்ஸாமிலேருந்து எலெக்ட் ஆகிறார் ராஜ்யசபாவுக்கு. எல் கணேசன் மகாராஷ்டிராவில் போகிறாரு. நம்ம ஊரை பற்றியே தெரியாத திருநாவுக்கரசர் எங்கிருந்தோ அந்த ஸ்டேட்டிலேருந்து போகிறாரு. நிர்மலா சீதாராமன் அவங்க கர்நாடகா ஆந்திரா அப்படின்ட்டு போகிறாங்க. கேட்டால் தமிழச்சிம்பாங்க, ஆனால் ஒவ்வொரு இடமா போயிட்டுருக்காங்க. ஒரு ஸ்டேட்டுடைய ரெப்ரசன்டேஷன் அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்களால தான் இருக்க முடியுமே தவிர, எங்கிருந்தோ ஒருத்தர் ஸ்டேட்டுக்கு இருக்கேங்க வந்தேன்னா அந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஏ செகண்ட் ஸ்டேட் என்ன ஆகிறது, செகண்ட் அசம்பிளி. இந்த மாநிலத்தின் உரிமை, இந்த மாநிலத்தின் நலன்கள், அக்கறை, இது வர்றதுல அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அந்த மாநிலத்தின் பிரதிநிதியாக ராஜ்யசபாவில் இருக்க முடியுங்கிற அந்த கான்செப்டை வயலேட் பண்ணிட்டாங்க. என்ன வெக்கக்கேடுன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இன்க்ளூடிங் டிஎம்கே, ஏடிஎம்கே, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் எல்லாமே இந்த விஷயத்தில் போதுமான அக்கறை காட்டவில்லை, எதிர்க்கவில்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளர் தான் வழக்கு போட்டார், அஜித் பட்டாச்சாரியான்ட்டு ஒருத்தர். அப்போ இப்போ இல்லை, அவர் தான் கோர்ட்டில் கேஸ் போட்டார். ராஜ்யசபாவை நீங்கள் வேற இடம் உங்கள் பொலிட்டிக்கல் பர்பஸுக்கு பயன்படுத்தக்கூடாது, தட் இஸ் மென் ஃபார் ஏ கான்ஸ்டியூஷனல் பர்பஸ். அங்கிருந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தான் எலெக்ட் ஆகணும், யாரையாவது கொண்டு எலெக்ட் பண்ண வைக்க. எலெக்டார்ஸ், எலெக்டட் மெம்பர் 2 வருது. எலெக்டார் அந்த மாநிலத்து எம்எல்ஏக்கள், எலெக்டட் மெம்பர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. அதை முறைகேடு அப்படின்ட்டு ஒரு கேஸ் போட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் பாபர் மஸ்ஜித் கேஸ் மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் மாநில உரிமையை பற்றி பேசுகின்ற அரசியல் அமைப்புகள் அந்த பிரச்சனையை இதுவரைக்கும் எடுத்துக்கல. அது ஒன்று, அதை போகிறது. 2வது, ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தில் மாநில உரிமைங்கிற எப்படி தக்க வைக்கப்படும், நிர்வாக அமைப்பு அதன் கட்டுப்பாட்டில் இருக்கும். நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் யார் நடத்துகிறாங்க, ஐஏஎஸ். இங்கே பலவேறு மாநிலங்கள், ஆனால் சிவில் சர்வீஸ் ஒரே சிவில் சர்வீஸ். அதனால் நம்ம துறையில் பார்த்திங்கன்னா பீகார்காரன் 2-3 பேர் இருப்பாங்க, ஜார்க்கண்டுக்காரன் ஒருத்தர் இருக்காங்க, பெங்காலேருந்து 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க. அவங்க தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் மக்களுக்கு தொண்டாற்ற போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் சிவில் சர்வீஸ் வர்ற சமயத்தில் அந்த மாநிலத்தை சார்ந்தவர், புரிந்து கொண்டவர், அந்த மக்களோடு இருப்பவர் அந்த சர்வீஸை வரணுமா வேண்டாமா? சிவில் சர்வீஸை இங்கே அந்த ஃபெடரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸுக்கு உட்படுத்தலை. அதே எப்படியே ஜுடிஷியரி, அமெரிக்காவில் ஃபெடரல் ஜுடிஷியரி சிஸ்டம் வேறு, ப்ரொவின்ஷியல் சிஸ்டம் வேறு, 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபெடரல் சப்ஜெக்டை ஃபெடரல் கோர்ட்டுக்கு போங்க, அந்த ப்ரொவின்ஷியல் கேஸை ரிலேட் கேஸ் ப்ரொவின்ஷியல் கோர்ட்டு தான் வரணும். ஆனால் இந்தியாவில் சிங்கிள் ஜுடிஷியரி சிஸ்டம், சுப்ரீம் கோர்ட்டு கிளைகளாக தான் மொத்தம் இருக்க முடியும். நம்ம ஃபெடரல் சிஸ்டத்தில் பல குறைபாடுகள் இருக்குது. அதை நிறைவு பண்ண வேண்டிய சமயத்தில் ஏற்கனவே இருக்கிற அந்த சிஸ்டத்தையே அடிக்கிற ஒரு தன்மை இப்போ பார்க்குறோம். ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி இந்த ஃபெடரல் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற பேர்கள்லாம் யூனிஃபார்மாக சான்ஸ்கிரிட் இந்தியில் கொடுக்குறாங்க. இனிமேல் ஒரு புதிய எக்ஸ்பிரஸ் வராது, இனிமேல் ஒரு சோழன் எக்ஸ்பிரஸ் வராது, கங்கா காவேரி வராது. ஏன் இந்த நிலைமை?
மக்களுடைய பண்பாட்டு உரிமைகள் ஒன்று இருக்கு இல்லையா, மொழி உரிமைகள் இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்துக்கிட்டால் தானே ஃபெடரல் சிஸ்டம். ஃபெடரல் சிஸ்டத்தை நாம் சொல்கிற சமயத்தில் பிரிந்து போகணும்னு அர்த்தம் கிடையாது. எங்களுடைய தனி அடையாளங்களை இழக்காமல் இருப்பதற்கு உறுதி வேணும்னு கேட்குறோம். உறுதியற்ற தன்மை இப்போ வருது. ஏன்னா தமிழை பற்றி செங்கோலை பற்றி பேசுகிறாங்க. அந்த சமாஜ்வாதி எம்பிக்கு வந்து தமிழ் உணர்வு கிடையாது, இவங்க தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கிறது இல்லைன்னா யோகி ஆதித்யநாத் முதற்கொண்டு பேசுகிறாங்க. அவர் பதில் வேற கொடுக்குறாரு, செங்கோலுங்கிறது மன்னராட்சியின் சின்னம் அப்படின்னு கொடுக்குறாரு. உனக்கு வரலாறு புரியலன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. எந்த கோலை வச்சுக்கிட்டு தஞ்சாவூர் மகாராஜா வந்து தஞ்சாவூர் சரபோஜி ஆட்சி அதிகாரத்தை ஆங்கிலேயனுக்கு கொடுத்தான். எந்த செங்கோலை வச்சுக்கிட்டு ராஜபுத்திர மன்னர்கள்லாம் ஆட்சி அதிகாரத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ இல்லாத செங்கோல் இப்போ என்ன திடீர்னு வருது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செங்கோலை பற்றி பேசுகிற சிலப்பதிகார காலத்தில் ஆதீனங்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி செங்கோலை ஆதீனங்கள் வடிவமைக்குது. இப்போ இது வந்து ஒரு பொய்யெல்லாம் கொண்டு வந்து இதை திருட்டு வெறும் மாயையெல்லாம் வந்து ஒரு கூட்டாட்சி முறைன்ட்டோம். ஒப்புக்கு நடக்கிற விஷயங்களை கூட்டாட்சி முறைன்ட்டோம். அடிப்படை கூட்டாட்சி தேவைகளை புரிந்து கொள்ளாத அளவிற்கு படித்த மக்கள் கூட இருப்பது தான் வேதனையானது. இன்றைக்கி எஜுகேஷன் உலகத்தில் எந்த ஒரு கூட்டாட்சி நாட்டிலையும் கல்வி முறைங்கிறது ஒன்றிய அரசுகிட்ட போனது கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் கல்விங்கிறது ஒற்றை கட்டுப்பாட்டில் வருது, மைய கட்டுப்பாட்டில் வருது. கான்ஸ்டியூஷன் வரதில் 1919, 95, 1950 மூணில் பார்த்தீங்கன்னாலும் கல்விங்கிறது இந்த யூனியன் லிஸ்ட்டில் கிடையாது, ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் பின்னால் எமர்ஜென்சி பீரியடில் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்னு மாற்றினாங்க. கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் கூட ஒரு ஸ்கோப் நமக்கு உண்டு. ஸ்டேட்ஸ் மஸ்ட் கன்கர் வித் ஒரு டிசிஷன் டேக்கன் பை சென்டர் ஆர் வைஸ் வர்சா. கன்கரன்ஸே இல்லையே. இப்போது அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற அத்தனையும் ஆப்ரேஷன் பார்ட்டில் வந்து சென்ட்ரலில் இருக்குது. ஹையர் எஜுகேஷன் கம்ப்ளீட்டாக சென்ட்ரல்கிட்ட போயிடுச்சு. ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசி சென்ட்ரல்கிட்ட போயிடுச்சு. டெக்ஸ்ட் புக்கு சென்ட்ரல்கிட்ட போயிடுச்சு. நீங்கள் எல்லாத்தையும் கல்வியெல்லாம் கொடுத்துக்கிட்டு தமிழ் பெருமை, தமிழ் தனித்தன்மையை பற்றி இங்கே பேச என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதற்கான தனித்தன்மைகள் உண்டு. கல்விங்கிறத வந்து இழந்து விட்டால் ஃபெடரேஷனுக்கு ஆபத்து, யூனியன் சிஸ்டத்துக்கு ஆபத்து. யூனியன்கிறதுக்கும் ஃபெடரேஷனுக்கும் வேறுபாடு கிடையாது. அந்த யூனியன் ஆனால் தான் ஃபெடரேஷனே. ஸோ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னாலே டெக்னிக்கலாக நம்ம என்ன சொன்னோம்னா ஸ்டேட்ஸ் ப்ரீ எக்ஸிஸ்ட் யூனியன். ஏற்கனவே ஸ்டேட்ஸ் இருந்தால் தான் யூனியனை உருவாக்க முடியும். அப்படின்னா அடிப்படை உரிமை யாருக்கு வருது? ஸ்டேட்ஸுக்கு வருது. அப்போ அடிப்படை உரிமை இருக்கிற ஸ்டேட்ஸுடைய நலன்களை எல்லாம் புறக்கணிக்கின்ற ஒரு அரசியல் போக்க கவனமாக இருக்கணுங்கிறேன். அதான் இந்த இடத்துல மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறது, இந்த வலதுசாரி கோட்பாடு அல்ல வகுப்புவாத கோட்பாட்டில் ஆர்எஸ்எஸ் கோல்வால்கரும் வாஜ்பாய் எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க அரசியலமைப்பு குறைபாடானது. என்ன சொன்னாங்கன்னா, அவர் கான்ஸ்டியூஷன் அவர்னு பெருமையாக சொல்லிட்டாங்க. அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர், யூனிட்டரி இன் சப்ஸ்டன்ஸ். பார்க்குறது கூட்டாட்சி மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து அடிப்படையில் ஒற்றையாட்சி மாதிரி நடக்குது. ஏன் சொன்னாங்கன்னா, அப்போ ஜனசங்கம் இருந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைச்சிட்டாங்க, பீகாரில் எல்லாம் கலைச்சிட்டாங்க. இவங்க மாநிலங்களில் எதிர்க்கட்சியாக இருக்கிறதுல அந்த மாநில அரசுகளை கலைக்கிறத பற்றி கவலைப்பட்டாங்க. அப்போ அதை எதிர்த்து சொல்கிறாங்க, ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனிட்டரி இன் சப்ஸ்டன்ஸ். வாட் வி இன்சிஸ்ட், அவங்க என்ன கேட்குறாங்க இன்றைக்கி இவங்க கேட்குறதும், we want the state to be unitary in structure, federal in substance. நாங்கள் பாட்டுக்கு பெருந்தன்மையாக இதை நீங்கள் அனுபவிங்கன்னு விட்டு கொடுப்போம். ஆனால் யூனிட்டரி கவர்மெண்ட் தான் இருக்கணும், சிஸ்டம் இருக்கணுங்கிறாங்க. இந்த ஒரு சூழலில் we want to be very cautious. அப்போ நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் ஸ்பிரிட் ஃபெடரலிசம், கான்ஸ்டியூஷன் ஸ்பிரிட். இவர் லிபர்ட்டின்னு சொன்னார் இல்லையா, லிபர்ட்டிக்கு லிபர்ட்டின்னா சுதந்திரம் அல்ல அப்படின்ட்டு அவர் சொன்னார், ஒரு தான். ஆனால் லிபர்ட்டிக்கு உண்மையான விளக்கம் எப்படின்னா, தலைகளிலிருந்து விடுபடுவதுன்னு அர்த்தம். தலைகளிலிருந்து விடுபடுவது.
liberate from the shackles which had been forced upon you from ages together. தலைகளிலிருந்து விடுபடுவது லிபர்ட்டி. தலைகள் எப்படியெல்லாம் வரும்? அரசியல் மூலமாக தலைகள் வரும், மதத்தின் மூலமாக தலைகள் வரும், பொருளாதாரத்தின் மூலமாக தலைகள் வரும், பண்பாடுங்கிற பேர்லையே மதத்தின் பேர்லையும் கூட உங்களுக்கு தலைகள் வரும். எந்த உருவத்தில் எந்த ஒரு ஏஜென்சி தலைகளை கொடுத்தாலும் தலைகளிலிருந்து விடுபடுவதை தான் லிபர்ட்டி நம்ம சொல்கிறோம். நமக்கு அந்த லிபர்ட்டியை இனியும் வரல. நம்ம லிபர்ட்டியெல்லாம் அரசியல் லிபர்ட்டியோடு நிறுத்திக்கிட்டோம். அது வசதியாக இருக்குது. நம்ம பண்பாட்டு லிபர்ட்டியை பற்றி பேசலை. பேசினா ரொம்ப பேர் மனசு புண்படுது. அந்த பண்பாடுங்கிறது பெரும்பாலும் மதங்கள் அடிப்படையில் இருக்குது. இப்போ மதங்களை சீர்படுத்துறதை பற்றி பேசினா அது தவறாக போயிடுங்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் சகிப்புத்தன்மை, சகிப்புங்கிறதே தவறான வார்த்தை. எனக்கு பிடிக்கல, பொறுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. இணக்கம் வேறு, சகிப்புத்தன்மை வேறு. அவன் வேலையை அவன் பார்க்குறான், என் வேலையை நான் பார்க்குறேன். இணக்கம். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அவன் பக்கத்தில் இருக்கானே, ஒரு வழியில் நான் போகிறேன் அப்படின்னா அது சகிப்புத்தன்மை. நமக்கு சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ் தேவையில்லை, இணக்கம், ஹார்மனி தேவை. ஹார்மனிக்கு அடிப்படை தேவைங்கிறது ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டி. ஸோ லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அடிப்படையில் ஃப்ரெட்டர்னிட்டி சொன்ன சகோதரத்தன்மைண்டு நம்ம ஒரே நாடுங்கிற எண்ணம் நமக்கு எப்போ வரும்? இந்த வளையத்துக்குள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கு சமமான வாய்ப்பு இருக்குதா, சமமான அந்தஸ்து இருந்தால் தான் அந்த சகோதரத்தன்மை வரும். பழைய சகோதரத்தன்மை வேறு. ஒரு குடும்பத்தில் ஜாயின்ட் ஃபேமிலி இருப்பாங்க. ஆனால் அப்பா செத்து போனால் அந்த சொத்து மூத்த பிள்ளைக்கு மட்டும்தான். இதை மதம் அங்கீகரிச்சது. இதுக்கு உங்கள் சொல்ல பிரைமோஜெனிச்சர். பிரைமோஜெனிச்சர் அந்த ஜீனில் வந்தவங்க மூத்த பிள்ளை, பிரைமோ, முதல் பிள்ளைக்கு அத்தனை உரிமைகளும். பிகாஸ் ப்ராப்பர்ட்டி கெனாட் பி டிவைடட், அத்தாரிட்டி கெனாட் பி டிவைடட். பிரைமோஜெனிச்சர். இதை உடைச்சி தானே ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்தது. எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் டு பி ரெஸ்பெக்டட் அஸ் அன் இண்டிவிஜுவல் சிட்டிசன். ஸோ தனி நபர்களுக்கிடையே சமத்துவம், மரியாதை, சகோதரத்துவம் அப்படின்னு வருது. இதை அடைவதற்கு நாம் பல தலைகளை உடைக்க வேண்டி இருக்கிறது. அந்த தலைகளிலிருந்து எதற்கும் விலக்கு அளிக்க முடியாது. அது அரசியலாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, பண்பாடு என்ற பெயரில் வருகின்ற மூடத்தனமாக இருந்தாலும் சரி, எதுவானாலும் தலைகளை உடைத்தால்தான் ஜனநாயகம் இருக்கும். ஜனநாயகத்தன்மை இருந்தால்தான், அது முழுமையாக ஏற்கப்பட்டால்தான் கூட்டாட்சி முறை வரும். இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு, ஒற்றையாட்சிக்கு பொருத்தமற்ற நாடு. ஒற்றையாட்சி இந்தியாவில் இருந்தால் கொடுங்கோன்மை தான் வரும். ஒரு பிரிவின் மேலாதிக்கத்தை பிற பிரிவு ஏற்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தப்படுவோம். ஆகவேதான் இந்தியாவில் ஒற்றையாட்சி முறை பொருத்தமல்ல. இந்தியாவிற்கு பொருத்தம் கூட்டாட்சி முறை. அந்த கூட்டாட்சியில் மறைமுகமான ஏற்றத்தாழ்வுகள் அனுமதிக்கப்படக்கூடாது என்ற நிலையில்தான் இந்திய ஜனநாயகத்தை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரொம்ப கொச்சப்பிடித்து புரிஞ்சிட்டோன்னா அதை விட அபாயகரமான ஒன்று வேறு இருக்க முடியாது. நம்ம எதை ஒரு நோய் தீர்க்கிற மருந்துன்னு நினைக்கிறோமோ அதை தவறாக கையாண்டுட்டாலோ, அந்த சேர்வைன்னு சொல்லுவாங்களே, அந்த மருந்தை சேர்க்கிற அந்த இதை மாறிட்டாலோ ஒரு பெரிய பேண்டமிக்காக மாறிடும், உயிர்கொல்லியாக மாறிடும். டெமோக்ரஸியை பற்றி சரியாக புரிஞ்சிடும். டெமோக்ரஸியை வரதில் நீங்கள் சில விஷயங்களை ஒப்பிட்டு பாருங்கள். தேர்தல் அரசியலில் மெஜாரிட்டி மைனாரிட்டி, தேர்தலுக்கு நான் வரேன், மெஜாரிட்டி மைனாரிட்டி ஒன்று வருது. வில் ஆஃப் தி மெஜாரிட்டி அப்படின்னு ஒன்று வருது. ரூசோன்னா அப்ரஹாம் லிங்கனுடைய பெருச சீரியஸை எடுத்துக்கலாம், பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள். ஏன்னா அந்த விளக்கமெல்லாம் அரசை பற்றி, அரசை மையமாக வைத்து தரப்படுகின்ற விளக்கங்கள், மக்களை மையமாக வைத்து தரப்படுகின்றது அல்ல. அதனால் அந்த ரூசோவை நான் அதிகமாக பயன்படுத்த விரும்புகிறேன். ரூசோ அவர் டெமோக்ரஸிங்கிறது நாட் ரூல் ஆஃப் மெஜாரிட்டின்னார். ஏ ரூல் பை ஜென்ரல் வில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பொது கருத்து, பொது விருப்பம்.
மைனாரிட்டி மெஜாரிட்டிங்கிற எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் நம்ம கையாளுற அந்த முறை எண்ணிக்கையை கையாண்டோன்னா அது ஓரளவுக்கு மெஜாரிட்டேரியனிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு கொண்டு செல்லும். பெரும்பான்மைவாதம், பெரும்பான்மை சொல்கிறது சரி, பெரும்பான்மையோட விருப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிற ஆயிரும். அதே வேறு விதமாக பார்த்தா பெரும்பான்மை எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இந்த 140 கோடி மக்களில் பெரும்பான்மை எப்படி தீர்மானிக்க போகிறீங்க? ஒன்லி தி ஆர்கனைஸ்டு ஃபியூ வில் டிசைடு. அமைப்பின் கீழே வரக்கூடியது. அப்படி அமைப்பின் கீழே வரக்கூடிய சமயத்தில் தெர் இஸ் எ டேஞ்சர் ஆஃப் கும்பல் ஜனநாயகம். நீங்கள் ரொம்ப பேர் இருக்கீங்க, என் கருத்து கூட ஒத்து வர மாட்டீங்க, என் கருத்து கூட ஒத்து வர்றவங்க ஒன்றா இருக்கீங்க. இது எப்படி ஜென்ரல் வில் ஆகும்? பிரெஞ்சு புரட்சி சமயத்தில் பிரெஞ்சு படைகள் தோற்றதுக்கு அரசனை பொறுப்பாக்கினா தான் கன்வீனியன்ட். அப்போ யாராக பொறுப்பேற்க வைக்கணும் இல்லையா? அரசன் தான் பொறுப்புன்னு கன்வீனியன்ட். அரசனுக்கு சம்மந்தம் இல்லை, அரசன் நடமாடவே விடலை, ஆனால் பொறுப்பு இருக்க முடியாது. ஆனால் அரசனை தான் தூக்கில் போடணும் அப்படின்னு பண்ணுறதுல இந்த தீர்மானத்தை எங்கே எடுக்கிறாங்கன்னா அந்த அசம்பிளி, நேஷ்னல் அசம்பிளி, அந்த அசம்பிளி இருந்ததில் உள்ள மெம்பர்ஸு அந்த கிராண்டின் ஜேக்கோபின் அப்படின்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த படிகள்லேயும் ஜன்னல்லையும் கதவுல எல்லாமே இந்த பாரிஸுடைய அந்த கும்பலெல்லாம் அங்கே சுற்றி நிற்கிது. அவனும் கையில் செருப்பு கட்டை எல்லாம் வச்சுருக்காங்க, ஆக்ரோஷமாக நிற்கிறாங்க. உள்ளே இருக்கிறவன் அந்த கும்பலுக்கு விரோதமாக ஒரு ஒப்பீனியனை கொடுத்துட்டு வெளியே போனால் உயிரோடு போக மாட்டான். ஒரு அச்ச உணர்வு அங்கே உருவாக்கப்படுது. அந்த அச்ச உணர்வில் அரசன் இந்த விஷயத்தில் தப்பில்லைன்னு நினச்சவன் கூட ஆமாம் தப்புன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில், ஒரு அச்சுறுத்தின் அடிப்படையில் அங்கே ஒரு முடிவு, பெரும்பான்மை முடிவு எடுக்கப்படுது. ஒரு வாக்கு வித்தியாசத்தில் மன்னனை கில்லட்டின் கொலை செய்யணும்னு முடிவு எடுக்கிறான். ஒரு வாக்கு வித்தியாசத்தில் எடுக்கிறாங்க. அது ஜனநாயகம்னு எப்படி எடுத்துக்கிறது? பிரான்ஸுடைய மற்ற இடத்து மக்கள் அதை விரும்புகிறாங்கன்னு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் பாரிஸில் வேறு வழி இல்லாமல் நகர்ப்புறத்தில் வேலை வெட்டி இல்லாத கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இதே புழப்பாக எடுத்துக்கிட்டு அவன் நான் சொல்கிறத ஏற்றி தான் ஆகணும், வெளியே போனோன்னா அவன் கொண்டுருவான். அனார்கின்னு பேர், அது அராஜகம்னு பேர். டெமோக்ரஸி cannot be a stepping stone towards anarchy. பெரும்பாலும் அப்படி ஆகும். இந்த பெரும்பான்மை வாதம்ங்கிறத ஜனநாயகமாக நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அது ஒரு கும்பல் ஆட்சிக்கோ அராஜக ஆட்சிக்கோ வழிவகுத்துரும். பெரும்பாலும் சர்வாதிகாரிகள் தேர்தல் மூலமாக தான் அதிகார மையத்துக்கு வர்றாங்க. வந்தப்புறம் இவர்கள் மற்றவங்களை அதிகாரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹிட்லர் தேர்தல் மூலமாக வந்தவர். வந்தப்புறம் அவருக்கு புரியுது இது நிரந்தரமான வெற்றின்னு சொல்ல முடியாது, நாளைக்கு இவங்களே வேறு போவாங்கன்ட்டு பாராளுமன்ற கருத்தை இடிக்கிறாரு. இது கம்யூனிஸ்டுகள் தான் இடித்தாங்கன்ட்டு குற்றம் சாட்டி கம்யூனிஸ்டுகள் அதுக்கு உள்ளே போடுறாரு. எல்லாம் இதே மாதிரி பண்ணி வாட்சிபுரத்தில் பண்ணிட்டு அவர் பார்த்தாரு, ஒரு பிரசிடெண்ட் ஒரு ஆள் தனியாக இருக்கணும், பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆள் தனியாக இருக்கணுமா, எனக்கு ஒரு முர்மு தேவையா? உடனே அவர் ஃபியூரர் அப்படின்ட்டு ஒரு பட்டத்தை தானே ஏற்றுக்கிறார். நானே பிரசிடெண்ட், நானே பிரைம் மினிஸ்டர், ஃபியூரர் ஆகிறார். இந்த கும்பல் மெஜாரிட்டி அப்படிங்கிறதுல நிறைய ஃபியூரர் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விஜய் ரசிகர்லாம் ஒன்றா திரண்டு இப்போ நம்ம ரசிகர்கள் கூப்பிட்டா நீங்கள் ஒரு 15 பேர் வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஜய் ஒரு கால் கொடுத்தாருன்னா பிறந்த நாளைக்கு போய் ஒரு கால் கொடுத்து அவங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, மெஜாரிட்டி வில் அப்படின்னு எடுத்தால் அது எப்படி சரியாகும்? டெமோக்ரஸியில் இந்த இடத்துல நான் சாவரன்ட்டிங்கிறத பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். லெஜிட்டிமசின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க இல்லையா? லெஜிட்டிமசி, ஒரு நியாயம், இதற்கு என்ன தார்மீக அடிப்படை என்ன அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? சாவரன்ட்டி அந்த லெஜிட்டிமசியை தீர்மானம் பண்ணுது. இதை செய்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீ யாருப்பா, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, உனக்கு என்ன அது பொறுப்பு இருக்குது? சாவரன்ட்டிங்கிறது அதுதான். என்ன தார்மீகத்தின் அடிப்படையில் சாவரன்ட்டியை சொல்லப்போனால்
நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டில் விளக்க முடியாது. ஆனால் சாவரிட்டிங்கிறது அரசு, இப்போ நான் சாவரிட்டி எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, சாவரிட்டி ஆஃப் தி பீப்புள், மக்கள் தான் உறுதி செய்வாங்க, மக்கள் தான் அதிகாரம் வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் எழுதிட்டு சொன்னாங்க, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்களே தந்து கொள்ளுகின்ற ஒரு அரசியலமைப்பு சட்டம் அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த தார்மீகத்தை உருவாக்கிடுறாங்க. முன்னையெல்லாம் தார்மீகம் வந்து மதங்கள் கடவுள் பேரில் வந்தது. பெரியவங்க சும்மாவாக சொல்லுவாங்க, இல்லை மதத்து பேரில் பாருங்கள், எங்கள் வேதத்திலேயே சொல்லியிருக்கு, குரானில் எப்படி சொல்லியிருக்கு, பைபிள் எப்படி சொல்லியிருக்கு, மதத்தை நம்பிட்டு இருந்தாங்க. அது சொன்னால் நியாயமாக இருக்கணும், பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்னபடி அப்படி இருக்கணும்ன்றது. இந்த தார்மீகங்கிற ஒன்று வரதில் அத்தாரிட்டின்னு ஆகுது. சொல்லுவதற்கு உரிமை இருக்குது, அதை கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கணும். அந்த பீப்புளுடைய அதிகாரம் எங்கிருந்து ஊற்றெடுக்குது, அதிகாரத்தின் ஊற்று என்ன, அந்த அதிகாரத்தின் ஊற்று தான் அங்கே சாவரிட்டிங்கிறோம். முன்ன ஒரு யூனிட்ரி ஸ்டேட்டில் அதிகாரம் வந்து ஒரு லெஜிஸ்லேச்சர் ஒரு எக்ஸிக்யூட்டிவில் வரும். நம்ம சாவரிட்டி டிவைடுன்னு சொல்லுறதுல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லேயும் வரலாம், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்லேயும் வரலாம். சாவரிட்டிங்கிறது அந்த இறையாண்மைன்னு நீங்கள் சொல்கிறது, இறையாண்மைங்கிறதே சரியான தமிழ் சொல் இல்லை, வேறு சொல் இல்லாத வரைக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். சாவரின் அப்படின்னா எல்லாம் சர்வ அதிகாரம் படைத்த, சர்வ உரிமை படைத்த அப்படிங்கிற மாதிரி அது போக்கும் வந்துடுது. அப்போ இதனுடைய தார்மீகம் எங்கே இருக்குது, இதனுடைய அறநிலை எங்கே இருக்குது, அறச்சீட்ட மாதிரி அறநிலை எங்கே இருக்குது, அறை நிலைப்பாடு எங்கே இருக்குன்னா மக்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறது தான் சாவரிட்டி ஆஃப் பீப்புள்னு நம்ம சொல்ல விரும்புகிறோம். மற்றபடி சாவரிட்டிங்கிறது குட் ஆர் பேடுங்கிறது அது வந்து ரிலேட்டிவ் டேர்ம். நான் செய்கிறது நலன் வந்து உங்களுக்கு சரியாப்படாமல் இருக்கலாம், குட் ஆர் பேடுங்கிறது கிடையாது. ஆனால் ஒரு பொதுத்தன்மையின் அடிப்படையில் இந்த ஆட்சிங்கிறது முதலாளிகளுக்காக நடத்தப்படுவது இல்லை, அம்பானிகளுக்காக நடத்தப்படுவது இல்லை, அதானிகளுக்காக நடத்தப்படுவதில்லை, உடையார்களுக்காக நடத்தப்படுவதில்லை, இது மக்களுக்காக நடத்தப்படுவது. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உணர்வை ஏற்ற வைக்கிறதுங்கிறது ரெஸ்பெக்டிங் த சாவரிட்டி ஆஃப் பீப்புள், உங்களுக்காக நடத்தப்படுவது அப்படின்னு சொல்ல வரும். அதை வெளிப்படுத்துறதுக்கு பல முறைகளை கையாளும். இப்போ இவங்க தேர்தல் முறைன்னு இவர் துரைக்கண்ணு தேர்தல் முறையை விவாதத்துக்கு உட்படுத்தணும். ஐரோப்பிய நாடுகளில் இது பிரச்சனையாக இருந்தது. இது பெரும்பாலும் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பெரிய பிரச்சனை. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அவங்களுக்கு அனுபவம் வந்துருச்சு. பெரும்பாலான தேர்தல் டெமோக்ரஸிலாம் வந்தப்புறம் வந்தவன் ஃப்ராங்கோ மாதிரி, ஹிட்லர் மாதிரி, முசோலினி மாதிரி சர்வாதிகாரி ஆகிட்டான். பெரிய இழப்புகள், பாதிப்புகள் ஏற்பட்டது. செகண்ட் வேர்ல்டு வார் அப்புறம் டிகால் இது மாதிரி ஃப்ரெஞ்சு அதிபர்கள்லாம் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற எலெக்ஷன் மெத்தடுங்கிறது லிஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு வரும். அதாவது அவன் என்ன பண்ணுறான்னா, இவர் சிங்கிள் பார்ட்டி பை பார்ட்டி இவர் சொன்னார், அமெரிக்காலையும் சரி இங்கிலாந்துலேயும் சரியும் இந்த பை பார்ட்டி சிஸ்டம் இஸ் எவால்வ்டு நாட் என்ஃபோர்ஸ்டு. சட்டத்தின் மூலமாக ரெண்டே கட்சின்னு சொல்லலை, எவால்வ்டு வருது. ஆனால் இந்தியா மாதிரி பலவேறு மொழிகள், பலவேறு சிந்தனை போக்கு, சிக்கல்கள் இருக்கிற நாட்டில் ரெண்டு கட்சியே எல்லாத்தையும் தீர்த்துறோன்னு சொல்ல முடியாது. அது நிலைமை மாறுது. ட்ரைபலை பற்றி யார் கவனித்தா? அவங்களுக்குன்னு ட்ரைபல் யூனியன் வந்தப்புறம் கவனிக்கிறாங்க. பல விஷயங்கள் அதில் வருது நம்ம. ஆனால் இங்கே வந்து எலெக்ஷனில் இந்த ஆளுக்கு எலெக்ட் ஆகிறாங்க, எலெக்ஷன் ஆனப்புறம் அந்த ஆளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ டெமோக்ரஸிங்கிறது ஏறக்குறைய ஹாலிடே பேட்ரியாட்டிசம் மாதிரி எலெக்ஷனிவ் டெமோக்ரஸி. எலெக்ஷன் டைமில் மக்களுக்கு ஓட்டு போட்டுறீங்க, மக்களை குஷிப்படுத்துறீங்க, சந்தோஷப்படுத்துறீங்க, அவங்கள வாங்குறீங்க, எப்படியோ ஒன்று பண்ணி எலெக்ஷன் முடிஞ்சிடுது. முடிஞ்சப்புறம் 5 வருஷத்துக்கு மக்களை பற்றி கவலை இல்லை. மறுபடியும் தேர்தல் வரும்போது மக்கள்கிட்ட ஆண்டி வருவீங்க. அதை டெமோக்ரஸி நம்ம சொல்கிறதில்லை. மக்களுக்கு தொடர் விழிப்பும் தொடர் ஈடுபாடும் இருக்கிற அமைப்பு தான் டெமோக்ராட்டிக். இது இப்போ இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பார்த்தாங்க, நிறைய பேர் இப்படி எலெக்ட் ஆகி வந்தப்புறம் திசை மாதிரி போயிடுறாங்க. அவன் சொல்லி எலெக்ஷன் வர்றது ஒன்று, எலெக்ட் ஆகி வந்தப்புறம் அவன் வேறு விதமாக போயிடுறான், திடீர்னு கட்சி மாறிடுறாங்க, இல்லை ஒரு குரூப்பாக சேர்ந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்ட்டு சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க. இப்போ அமெரிக்கா, இந்த யூரோப்லேயோ ஃப்ரான்ஸ்லேயோ இட்டாலியிலையோ இங்கெல்லாம் போனீங்கன்னா எலெக்ஷன் மெத்தடில் நீங்கள் வந்து ஒவ்வொரு ரெக்கக்னைஸ்டு பார்ட்டிஸும்
இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிறாங்க. சிங்கிள் மெம்பர் கான்ஸ்டியூன்சி வச்சுக்கிறது கிடையாது, மல்டி மெம்பர் கான்ஸ்டியூன்சி வச்சுக்கிறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்டில் வந்து 16 பேரை எடுக்கணும். அதனால் 16, ஒவ்வொரு கட்சியும் 16 பேர் இருக்கிற லிஸ்ட்டை கொடுத்துடணும். ஏபிசி ஏசி அப்படின்னு கொடுத்துடணும். இப்படி ஒவ்வொரு கட்சியும் கொடுக்கும். எலெக்ஷன் இந்த லிஸ்ட்டு மேலே தான் கொடுப்பாங்க. லிஸ்ட்டில் வந்து ஒரு ஏ லிஸ்ட்டில் இருக்கிறவன் வந்து 40% ஓட்டு வாங்கினான்னா 10 சீட் இருக்குது, 4 சீட்டு அவங்க ஃபஸ்ட்டு 4 பேர் வர்றாங்களோ அவங்க 4 பேர் கொடுத்துட்றாங்க. அவன் கட்சி மாற முடியாது, கட்சிக்கு தான் ஓட்டு. அடுத்த லிஸ்ட்டு, அதனால தான் எந்த கட்சிக்கு அங்கே மெஜாரிட்டி வர்றது கிடையாது. ஏன்னா 40%க்கும் 4% இருக்குது, 10% ஓட்டு வாங்கினவருக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் உண்டு. ஈச் வில் பி எ செக் ஆன் தி அதர். அதில் என்ன ஒரு பெரிய குறை சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது, ஸ்ட்ராங் பாலிசி எடுக்க முடியாது. எதுக்கு ஸ்ட்ராங் பாலிசி எடுக்கிறீங்க? அதனால் இத்தனை மாற்றங்கள், இந்த மாற்றங்களும் இந்த சிஸ்டத்தை வச்சு தான் அங்கே வருது. அதனால தான் அவன் வர்றதில் ரைட் விங் அதிகமாக வரலாம், லெஃப்ட் விங் அதிகமாக வரலான்னு அவன் ப்ரெடிக்ட் பண்ணுறது அந்த பொலிட்டிக்கல் சிந்தனை போக்கு அடிப்படையில் தான் ரிசல்ட்டை சொல்கிறாங்க. ஆளை வச்சு சொல்கிறது கிடையாது. அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு அவன் டிசைட் பண்ணுறது கிடையாது. இது ஒரு எலெக்ஷன் ரிஃபார்மை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, ஒன்று ஆள் மாறக்கூடாது, கட்சி மாறக்கூடாது. ரெண்டாவது, எல்லா வகையான ஒப்பீனியனுக்கும் ஏதோ ஒரு வகையில் அவனுடைய மக்கள் சப்போர்ட்டு தகுந்த முறையில் அவனுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க. அதனால தான் பெரும்பாலான அரசாங்கங்கள் அங்கே வந்து கூட்டணி அரசாங்கமாக தான் இருக்கும். சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் வர்றது கிடையாது. அவனுக்குள்ளே பேசி தீர்த்துட்டு அவன் பாலிசி டிசிஷனில் 1-2 அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி வர்றது தான் யூரோப்பியன் கவர்மெண்ட். யூரோப்பியன் கவர்மெண்ட்டில் டெமோக்ரஸி செத்து போச்சா என்ன? நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்ங்கிறதே அப்போ இருந்த அமெரிக்கா இங்கிலாண்டில் இருந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டோம். ஆனால் நம்ம ஆளுகளுக்கிட்ட பலவிதமான ஜெகதல பிரதாபம் இருப்போம், அவனுக்கு தெரியாது, நம்ம அனுபவப்படலை. அனுபவத்தில் வந்த அப்புறம் தான் ஹானஸ்டிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. அவன் நேர்மை வந்து கொஸ்டினாக இருக்குது. அந்த நேர்மை கொஸ்டினாக வர்றதுல நம்ம என்ன பண்ணணும், மக்கள் விருப்பத்தை கணக்கில் எடுக்கிறோன்னா, எந்த சார்புக்கு ஓட்டு போட்டியோ அந்த சார்புக்கு ரெப்ரசன்டேஷன் நீ போயிட்டேன்னா போயிடுறாரு, அந்த இடத்த விட்டே போயிடுற. அந்த இடத்த ஃபில்லப் பண்ண வேண்டியது அந்த 4 பேர் எடுத்தாலும் 5ஆவதாக இருக்கிற பேர் அந்த லிஸ்ட்டுக்கு வந்துடும். அப்படியே அந்த அமைப்பினுடைய கொள்கைக்கு அந்த ஆதரவு தொடருதுன்னு அர்த்தம். இது ஒரு முறை. எலக்டோரல் ரிஃபார்ம்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து ஜனசங்கம், பிஜேபியுடைய முந்தின அவதாரம் ஜனசங்கம், எல்கே அத்வானி பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுல அவர் வந்து ஒரு பெரிய ஒரு, அப்போ அவங்க கட்சிக்கு சீட்டே கிடையாது, அதிகமாக கிடையாது. அப்போ வந்து மெஜாரிட்டி ரெப்ரசன்டேஷன் இல்லைங்கல்ல, எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்னு அத்வானி ஒரு கட்டுரை வெளியிட்டார். ஒரு 6 மாதம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு லிஸ்ட் சிஸ்டம் இஸ் பெட்டர் ஃபார் இந்தியான்ட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. நான் சொல்ல, இந்த சிஸ்டத்தில், எலக்டோரல் சிஸ்டத்தில் இந்த சித்தாந்த அடிப்படையில் வர்றதுங்கிறது தேவை தான் படுது நமக்கு. இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டத்துக்கு அது ஒரு முடிவு கட்டும். மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது நாம் வந்து தேவை. இப்போ வந்து 52ல் வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் தான் இங்கே மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்தது. 57 டிஎம்கே பிகேம் ஏ மேஜர் ஃபோர்ஸ். 77ல் ஏடிஎம்கே வந்து ஒரு மேஜர் ஃபோர்ஸ். இது எவல்யூஷனில் வர்ற ஒரு ட்ரெண்டு. இதை வந்து செயற்கையாக வந்து 2 பார்ட்டி, ஃபஸ்ட்டு 2 பார்ட்டி தான் ரெகனைஸ் சொல்ல முடியாது. இருக்கிற நாடுகளில் இந்த பைபார்ட்டி சிஸ்டம் வாஸ் எவால்வ்டு ஒன், நாட் என்ஃபோர்ஸ்டு ஒன். இன்றைக்கி அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷனில் கூட இதில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிப்பப்ளிக் சம்மந்தம் இல்லாமல் கூட நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியும். ஆனால் ரிக்குவயர்மெண்ட் வரந்தாலும் அவன் ஃபெயில் ஆகிடும், அவன் போக முடியாது. கம்யூனிஸ்ட் மெம்பர் கூட கண்டெஸ்ட் பண்ணது உண்டு, ஃபெயில் ஆகிருக்கான். ஸோ அந்த சிஸ்டத்தை வந்து மக்களுடைய மெச்சூரிட்டியை பொறுத்த விஷயம். இங்கே நாம் டெமோக்ரஸி மூலமாக மக்களுக்கு சில விழிப்புணர்வையும் கொண்டு விரும்புகிறோம். ஒரு 3 நாள் முன்னால் வந்து ஒரு கர்நாடகாவில் வந்து ஒரு மத அமைப்பு, வீரசைவ அவங்க அமைப்பில் அந்த மடாதிபதி சொல்கிறாரு, நீங்கள் வந்து இவர் சிவகுமாரை நீங்கள் போன எங்கள் கம்யூனிட்டி தான் நிறைய ஓட்டு போட்டு காங்கிரஸை வின் பண்ண வச்சது, போடணும். இந்த அவங்களும் ரோல் ப்ளே பண்ணலாம். ஆனால் மத அமைப்புங்கிறது ஜாதி அமைப்பு தான்.
இந்து மத அமைப்புன்னா இந்து ஜாதி அமைப்புன்னு அர்த்தம். அப்போ அவன் வந்து எங்கள் ஜாதிக்காரன் இவ்வளோ பேர் இருக்கான் போட்டு தான் வந்தாங்க எங்கள் ஆளுக்கு கூட்டுன்ட்டு இந்த ப்ரெஷர் குரூப் மாதிரி இவங்க டெவலப் ஆகிறத ஒரு ஹெல்த்தி டெமோக்ரஸி டாலரேட் பண்ண முடியாது. அப்போ இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நாம் இந்த தேவையற்ற அல்லது காலத்துக்கு பொருந்தாத சக்திகளின் செல்வாக்கில் இருந்து அரசியலை மீட்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம். அதுக்காகத்தான் ஒரு பொலிட்டிக்கல் எஜுகேஷன் நமக்கு தேவைப்படுது. டெமோக்ரஸிங்கிறது சொல்கிறது ஈஸி, ஆனால் டு டெமோக்ரட்டைஸ் த ஹியூமன் மைண்ட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஒன். ஆனால் அவனை பல தலைகளிலிருந்து விடுபட வைக்கணும். தன்னுடைய சொந்த ஜாதி, சொந்த மதம், சொந்த இடம், சொந்த நலன், இதிலெல்லாம் அவனை விடுவிக்க வேண்டியிருக்கு. ஒரு பொது நலன்கிற கான்செப்டை, பொது நலன்கிற இடத்துல தான் சகோதரத்துவம் வரும். எல்லாம் இந்த மக்கள் ஒரு எல்லைகளுக்கு உட்பட்ட மக்கள், நான் சமமாக பாதித்தது தான் சகோதரத்துவம். அவன் நம்மால் மதமும் ஜாதி என்ன பண்ணுது, அந்நியர்களை உருவாக்குது. ஒரு மதத்தில் இருந்தால் இதை ஏற்காத பிற மதம்னா அந்நியன் ஆயிடுறான். ஒரு ஜாதி இருந்தால் இந்த ஜாதியில் இல்லாதவன் நமக்கு அந்நியன் ஆயிடுறான். ஒரு அந்நியர்களை உருவாக்குவதற்கும் எதிரிகளை உருவாக்குவதற்கும் மதம், ஜாதி போன்ற அமைப்புகள் பயன்படுது. ஒரு காலத்தில் மதம்ங்கிறது இந்த சின்ன அந்த இனக்குழுக்களை விட ஒரு பெரிய வட்டமாக இருந்தது. ஒரு கிறிஸ்துவனாக இருக்கணும்னா அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு இஸ்லாமியனாக இருக்குன்னா துருக்கியன் கூட இஸ்லாமியன் ஆகலாம், சீனன் கூட இஸ்லாமியன். அப்போ ஒரு சிறிய வட்டத்தில் பெரிய வட்டத்துக்கு வருது. அது வரைக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த பெரிய வட்டமே தலையாக மாறிடுச்சுன்னா அதை மீறி நீங்கள் சிந்திக்க முடியாது. அடுத்த வட்டத்துக்கு வெளியே இருக்கலாம் எதிரியாக பார்க்காமீங்கன்னா. அதனால் ஒரு டெமோக்ராட்டிக் ஏஜில் இந்த செயற்கையான சிறிய வட்டங்களை விட்டு மனித மனங்களை விடுவிக்க வேண்டிய பொறுப்பை எ கேம்பெயின் ஃபார் டெமோக்ரஸி எடுத்துக்கிட்டு அவன் அப்போ தான் சிட்டிஷன்னா என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில்? சிட்டிஷனுங்கிற வார்த்தையை குடிமக்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அனைத்து குடிமக்களும் நம்மவர்கள் அப்படிங்கிற எண்ணம் வரணும் இல்லையா? அங்கே போய் என்ன கவர் கட்டிருக்கான், என்ன இது போட்டிருக்கான், என்ன சட்டை போட்டிருக்கான், என்ன நேரம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தான்னா சகோதரத்துவம் கிடையாது. இந்தியாவில் மிக பிரச்சனையே வந்து த லேக் ஆஃப் டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி. சகோதரத்துவங்கிறதுக்கு சிறிய சிறிய எல்லைகளை வகுத்துட்டோம், பாலிட்டிக்ஸுக்கு பெரிய பெரிய எல்லைகளை கொடுத்துட்டோம், சகோதரத்துக்கு சின்ன எல்லைகள். நம்ம சகோதரத்துக்கு மிகப்பெரிய எல்லையாக மாற்றினா தான் டெமோக்ரஸி அதை விட சின்ன எல்லைகளில் வரும். அப்போ தான் இந்த டெமோக்ரஸியை யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இது அடுத்த ஒரு எனக்கு தெரிந்த ஒரு விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன். ரூசோ சொன்னால் அதுதான் ஜென்ரல் வில்லு தான் சொன்னார். ரூசோ வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் காலத்தில் இல்லை, முன்னாலே இறந்துட்டார். ரெவல்யூஷன் போகிறது அவரோட வேர்ட்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அவர் சொன்ன இதில் கூட அப்போவும் கூட அதில் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் கூட என்ன பண்ணுச்சுன்னா டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சிட்டிசன் டிக்ளேர் கொடுத்தாங்க இல்லையா, அதில் பெண்கள் வரல. அன்றைக்கி பொது வாழ்க்கைன்னா ஆண்களுக்கு தான் பொது வாழ்க்கை, பின்னால் தான் பெண்கள் சேர்க்கிறாங்க. அதுவும் ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வைடன் ஆகிறது. நம்ம அமெரிக்கன் பில் ஆஃப் ரைட்ஸ் வரதெல்லாம் கருப்பர்கள் இல்லை. இன்றைக்கும் நேட்டிவ் இண்டியன்ஸ் கிடையாது, ரெட் இண்டியன்ஸ் சொல்கிற நேட்டிவ் இண்டியன்ஸ் கிடையாது. ஸோ டெமோக்ரட்டியுடைய அந்த வளையங்களில் தலைகள் உடைக்கப்பட்டு அனைவரும் நம்ம மக்கள் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறதான் இந்த ஐடியல் வேர்ல்டு பர்ஃபெக்ட் பீஸ் வரும். நம்ம முக்கியமாக 2 வார்த்தையில் பயன்படுத்தல, பேக்ஸ் ரொமேக்னா, பேக்ஸ் பிரிட்டானிக்கான 2 வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ரோமன் அமைதி, பிரிட்டானிய அமைதி, எல்லாம் ஒரே ஆட்சியின் கீழே வந்துருச்சு. சமநீதி கொடுத்துரும், ரூல் ஆஃப் லா வந்துடுது, பாகுபாடு இல்லை, மக்கள் திருப்தியாக இருப்பாங்க, அமைதி இருக்கும், சச்சரவுக்கான ஏற்பாடு இல்லைம்பாங்க. நம்ம பாக்ஸ் டெமோக்ரட்டிக்கா அப்படின்னு ஒன்று ஜனநாயகங்கிற பெரிய விலைக்குள்ள சமத்துவம் அமைதி நிலவும் அப்படிங்கிற கொண்டு வரும். எந்த அமைப்பும் ஜனநாயகமும் இது எந்த அமைப்பும் ஸ்டேட்டஸ் கோவிஸ்டாக மாறிடக்கூடாது. இருப்பு நிலையை தக்க வைக்கிற அமைப்பாக எந்த ஜனநாயக அமைப்பு முறையும் பயன்பட்டால் பிற்போக்குத்தனத்துக்கு வழிவகுக்கும். எல்லாம் மாற்றம் முன்னேற்றங்கிற அளவில் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இந்த டெமோக்ரஸி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும். டெமோக்ரஸி ஷுட் நாட் ரிசல்ட் இன் ஸ்டேட்டஸ்கோ. ஸ்டேட்டஸ்கோ வந்துடுச்சுன்னா எந்த ஸ்டேட்டஸ்கோவும் அதனால் கொஞ்சம் பேருக்கு நன்மை இருக்கு, அவன் வர இருப்பான். பல பேருக்கு அதனால் வந்து அதிருப்தி இருக்கும், அவன் அந்நியப்படுத்த போயிடும். இதை வந்து ஹிஸ்டோரியன் டாயின்பி வந்து இன்டர்னல் ப்ராலிட்டேரியட் எக்ஸ்டர்னல் ப்ராலிட்டேரியன் 2ஆக பிரித்தார்.
நமக்குள்ளேயே நம்ம வட்டத்துக்குள்ளேயே அதிருப்தியாளர்கள் பிடிக்கலை, பொறுமையிட்டு உட்காந்துருப்பாங்க, சும்மா இருப்பாங்க. மனசுக்குள்ளே அதிருப்தி இருக்கும், ஆனால் என்னைக்காவது வெடிக்கும். வெளியில் நம்ம பிடிக்காதான் இருப்போம், எக்ஸ்டர்னல் ப்ராலிட்டி அப்படி பயன்படுத்தின வார்த்தைகள் உண்டு. நம்ம இந்த அதிருப்தி நம்ம ஆளுக்கு தான் அதிருப்தி ஏற்படுது, அதுலேருந்து எப்படி மீட்கிறது, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு எப்படி மாற்றுறது, அதுக்கு தான் டெமோக்ரஸி. டெமோக்ரஸிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் சிஸ்டம் கிடையாது. டெமோக்ரஸி இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஆர்டர் ஃப்ரம் an imperfect social relations to a perfect socio-political organization. அந்த ஃபார்மேஷன், இந்த ஒரு டிரான்சிஷனை தான் டெமோக்ரஸி சொல்லணும். ஸ்டாட்டிக் ஆர்டர்னே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற அரசியலும் கூட நாளைக்கு ஒத்து வராமல் போகலாம். அதை மாற்றுறதுக்கு தான் எல்லா அரசமைப்புலையும் அரசியலமைப்பு திருத்துறதுக்குன்னு சட்டங்கள் கொடுக்குறான். அவனுக்கே தெரியுது நிரந்தரமாக இது இருக்க முடியாது, மாற்ற வேண்டி இருக்குன்னு தெரியுது. அதனால் அந்த ஒரு மாற்றத்தை எடுத்துக்கிட்டு டெமோக்ரஸி, ஃபெடரலிசம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். நீட்டு தேர்வையையும் ஒரு கவன குவிப்பு விஷயம் வச்சுட்டு கல்வியை இந்த மையப்படுத்துறது, அதை எதிர்த்து ஒரு மாநாடு நடத்த போகிறோம். அகில இந்திய அளவில் இருக்கிற அறிஞர்களை கொண்டு நடத்தலான் இருக்கிறோம். அது உங்களுக்கு தேதி பின்னால் அறிவிக்கப்படும், அவசியம் வரணும். ரெண்டாவது, நாம் இங்கே இருக்கிற அரங்கு நாராயணகுருவுடைய அரங்கு. நாராயணகுரு எனக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சர்வ சமய கருத்தரங்கு நடத்தினார். ஆல் ரிலிஜியன்ஸ் கான்ஃபரன்ஸ் அட் ஆல்வை, கேரளாவில் ஆல்வைங்கிற இடத்துல நடத்தினார். எல்லா மதத்து தலைவர்களையும் அழைச்சி ஒரு சிந்தனை பரிமாற்றம் வைக்கிறார். அப்போ இருந்த நோக்கம் இந்த மதங்களை வெறிவூட்டுறதுக்காக பயன்படுத்தினவங்க மதங்களை சகோதரத்துக்காக பயன்படுத்த வேண்டிய அவசியத்தை பற்றி அவர் பேசினார். அதற்கு முன்னால் விவேகானந்தர் சிக்காகோவில் சர்வ மத அந்த கருத்தரங்கில் பேசினார். இதை ரெண்டையும் ஒப்பிட்டு நாம் இந்த நாராயணகுரு நடத்தின சர்வ மத அந்த கருத்தரங்கினுடைய 100ஆண்டு விழாவை ஒரு கருத்தரங்கமாக வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்குது. அது தேதி உங்களுக்கு அறிவிக்கப்படும். நீங்கள் பெருவாரியாக அதில் கலந்துக்கணும்னு வேண்டிக்கிறேன்.